கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுகன் அடியே கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகமன வினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொருதீரல் போய மதையானை மத்தள வைரனை உத்தவி புதல்வன் மட்டவில் மலர் கொடு பணிவேனை தமிழ் அடைவினை முற்படுகிறதனில் முற்பட எழுதிய முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அதிதீரா எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதனிடை ஆகி அக்குற மகளுடன் அச்சிறுமுருகனை அக்கணமனம் அருள் பெருமாளே என்றாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோண்டு பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளுமிசை கல்விதப்பில் அணைந்து வீரான் நடி போற்றி வாழி திறனாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிவழி திருவாதவரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவகாமியம்பாளுடன் ஆகிய வல்லல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்று மங்கைக்கரசி நாயனாரை பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவர்களும் அடியாரர்களும் கூட்டியுள்ளது. அதன் அடிப்படையில் நாம் எப்பொழுதும் ஒரு பாடலை சிந்தித்து விட்டுதான் செல்வோம். அதன் அடிப்படையில் அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பலக்குத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயில் செத்தே போனார் சிறியாரோ என்று அற்புதமாக கூறுகின்றார் மாணிக்கவாசகர். பெருமானே, நான் இந்த உலகத்தை நோக்கியே மயக்கத்தில் திரிந்து கொண்டிருந்தேன். மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், பெருமானே இங்கே வா என்று உன்னுடைய அடியார் திருக்கூட்டத்தை எனக்கு அன்பித்தால் நான் என்ன செய்வேன்? நான் பிழைத்துக் கொள்வேன். அடியார் திருக்கூட்டம் தான் ரொம்ப முக்கியம். நாம வாழ்வதற்கு யார் அவசியம் என்றால் அடியார் திருக்கூட்டம் தான் அவசியம். அடியார் திருக்கூட்டம் இல்லை என்றால் நாம் சாவது மேல் அப்படிங்கிறார். செத்தே போனார் சிறியாரோங்கிறார். ஏன்னா எதுக்காக வந்தோம், எதுக்காக பிறந்தோம்னு தெரியாம வர வேண்டியது, சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, போக வேண்டியதுன்னு இல்லாம அதை விடுத்து நமக்கு ஒரு நல்ல நெறியை காட்டுவது யார் என்று கேட்டால் இந்த அடியார் திருக்கூட்டம் தான். அதனால தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார் சிறியாரோ என்று கூறினார். பெருமானே, எப்படியாவது எனக்கு என்ன செஞ்சிறேன், அந்த அடியார் திருக்கூட்டத்தோடு இருக்குமாறு அருள் செய்து விடு பெருமானே. அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யாரிங்கு என்னை பயப்படாதுன்னு சொல்ல ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். பஞ்சாய அடிமடவாள் கடைக்கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் அருளாள் பொய்ஞ்சேன் பெருமானே உடையானே அடியேனை அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. எப்பதான் சொல்றாரு, அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய ஒரே சாமியார் தான் சிவபெருமான் ஒருத்தர் தான். அஞ்சேல் என்பார் ஆறு இங்கு. கடைசி பாட்டிலையும் சொல்றாரு, நிறைய பாடல்ல புலனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில்னு ஞானசம்பந்த பெருமான்னு சொல்றாரு. இப்படி அஞ்சேல்னு சொல்லக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா சிவபெருமான் ஒருத்தர் தான். இறக்கும் தருவாய், நல்லா தெரிஞ்சுக்கணும், இறக்கும் தருவாய் கவலைப்படாதன்னு சொல்லக்கூடிய ஒரே சாமியார்னா சிவபெருமான். சில பேர் சொல்லுவாங்களே, என்னடா சாக போற நேரத்துல சங்கரா சங்கரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா இறக்கும் துறையில யாரை கூப்பிடுவாங்க? சிவபெருமான் தான் கூப்பிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க ராமா ராமன் கூப்பிடுவாங்க. ராமன்னா யாரு? சிவபெருமான் தான். நாங்க இருக்கேன் செவனேன்னு அது யாரு?
அங்க நிம்மதி வேணும்னாலும் யாருதான் வேணும்? சிவபெருமான் தான் வேணும். அதான் சிவனேன்னு கிடவன் அவன் யார் அங்க போய் கை காலெல்லாம் உடச்சி இப்படி வந்து உட்கார சொன்னான் அப்படிங்கிறாங்கல்ல. அப்ப சிவனேன்னு கிடக்க வேண்டியதானேன்னு என்ன அர்த்தம்? நிம்மதியா சிவபெருமானே கதின்னு நினைச்சு அந்த நிம்மதி எங்க கிடைக்கும்னா சிவபெருமான்ல தான் கிடைக்கும். இந்த உலகத்துல நீங்க எங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த மூலை முடுக்கு போனாலும் சரி, அங்க நிம்மதியை தருவது யார் என்றால், மனக்கவலையை போக்குவது யார் என்று கேட்டால் சிவபெருமான் ஒருவர் தான். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. யாராலையும் மனக்கவலை நீக்க முடியாது, அரிதுனே சொல்லிட்டாரு வள்ளுவர். அப்படி அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சே என்பார் யாரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பல கூத்தா. என்னை ஒரு பொருளாக வைத்தேன், பொருளாய் ஆண்ட பொன்னே பொன் அம்பல கூத்தா, பொன்னம்பலத்தில் ஆடுகின்ற தலைவனே, பொன்னம்பலத்தில் கூத்து ஆடுகின்றவனே. நேரத்துல கூத்து அப்படின்னாரு, சாமி ஒருத்தர் கூத்தாடுவார், மத்த எந்த சாமிக்கும் கூத்தாட தெரியாது. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் அவர் ஆனந்த பெரும் கூத்தன் பேரு. சாமிக்கு அற்புத கூத்தன், ஆனந்த கூத்தன், இப்படி பல சிறப்புடைய பேர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு. அவர் ஒருத்தர் தான் கூத்தாடுவார். நம்ம சாமி அந்த கூத்துக்கு தகுந்த மாதிரி அடியார்களும் என்ன செய்வாங்க, இப்ப திருவாரூர் தேரோட்டத்துக்கெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த திருக்கூத்தை அவர்கள் ஆடுவார்கள். தேர் வரும்போது முன்னாடியே எல்லா அடியார்களும் இந்த திருக்கூத்தை ஆடுவார்கள். கைலாய வாத்தியம் முழங்குவார்கள், எல்லா விதமான சங்கு முழங்குவார்கள், எல்லா சிறப்பும் செய்வாங்க சாமிக்கு முன்னாடி. அப்படி இந்த அற்புத கூத்தையும் ஆனந்த கூத்தையும் நிகழ்த்துகின்றவர் யார் என்றால் சிவபெருமான். சரி, எதுக்குதான் அந்த கூத்து ஆடுறாரு அப்படின்னு பார்த்தா, எல்லாம் நமக்காக தான் ஆடுறாரு. அவர் ஆடலாம் எந்த உயிருமே எங்க. அப்படி இந்த கூத்தை நிகழ்த்துகின்றார் சிவபெருமான். ஆனந்த கூத்தன் அருள்வெளி நாம் அவ்வண்ணமே ஆனந்தமாய் ஆடாமோ தோணக்கம் என்று கூட மாணிக்கவாச பெருமானு சொல்ற. அவங்க பொறுக்க முடியல, எப்படியாவது அதை சாப்பிட்டுட்டு நீங்க பேசுங்க அப்படிங்க. ஆனந்த கூத்தன் அது எல்லையில்லாத ஆனந்தத்தை உடையவர் சிவபெருமான், அதனாலதான் ஆனந்த கூத்தன் அப்படின்னு. அப்படி அந்த அம்பலத்தில் கூத்தாடுகின்ற பெருமானே, நான் என்ன செய்கிறேன், இந்த உலகத்தில் மயக்கத்தோடு தெரிந்து கொண்டிருந்தேன், மருளார் மனத்தோடு இந்த உலகத்தை நோக்கியே என்னுடைய மனமாவது சென்று கொண்டே இருந்தது. அதை மாற்றி நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த அடியார் திருக்கூட்டத்தில் என்னை சேர்த்து விட்டால் நான் என்ன செய்வேன், பிழைத்துக் கொள்வேன், இல்லையாயின் நான் இந்த உலகத்தில் வாழ்வது வீண் அப்படின்ட்டு செத்தே போனார் சரியா. அப்ப எதுக்கு அருள் செய்யணும்னு கேட்டாரு, அடியார் திருக்கூட்டத்தோடு இருப்பதற்கு. எப்பயுமே நம்ம ஒரு அடியாரை பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா அடியார்களை பத்தி சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், புராணத்துக்குள்ளே திருக்கூட்ட சிறப்பை பத்தி சொல்லிட்டு தான் போகணும். அப்படி இந்த பாடலை மிக அற்புதமா சொல்றாரு மாணிக்கவாசக பெருமான். அருளாது ஒளிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் யாரிங்கு பொருளாய் என்னை புகுந்து ஆண்ட. என்னை புகுந்து என் உள் புகுந்து எப்ப நம்மளை சாமி ஆட்கொண்டாரோ அப்பயே நம்ம உள்ளுக்குள்ள சாமி புகுந்துட்டாரா புகழையா? கண்டிப்பா புகுந்துட்டாரு. இன்னொன்னா, சாமி ஒருத்தர் அடியாரை தேர்ந்தெடுக்கணும்னா எப்படி தேர்ந்தெடுப்பான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சும்மா உடனே எல்லாம் நம்ம சிவபெருமான் நமக்கு அருள் செஞ்சு திருநீர் உத்திராச்செல்லாம் அணியல. அந்த அளவுக்கு தவம் செஞ்சாதான் சிவம் வரும். பல பிறகுல சிவபெருமான வழிபாடு செஞ்சாதான் இந்த விபூதி ருத்ராட்சம் தரிக்க முடியும். அப்ப நம்மளை புடம் போட்டு எடுத்திருக்காரா சாமி, திருநீர் ருத்ராட்சம் தரிக்க வச்சிருக்காரா? அப்ப அதுல அப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னா சிவபெருமானுக்கு நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனாலதான் நம்ம இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அப்ப யாருடைய அருள்னால? இறைவனுடைய அருளினால. அப்ப இங்க வந்தாச்சு, என்ன செய்யணும், இந்த வழியை நான் கடைபிடித்து இந்த சைவத்தில் நிலையாக இருப்பதற்கான வாய்ப்பை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இங்க வந்தாச்சுல, இங்க என்ன செய்யணும், சைவத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நாம் நடக்க வேண்டும். பொன்னே பொன் அம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை வாயின்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே சித்தே போனார். அப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, என்ன மனம், இந்த உலகத்தையே நோக்கி கொண்டிருக்கின்ற மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனை. எங்க பிரிஞ்சுட்டாங்க? சாமியை விட்டு நம்ம எப்ப பிரிஞ்சிடறோம்? அவர் இந்த பிறப்பு நம்ம கொடுக்கும் போதே நம்ம சாமி விட்டு பிரிஞ்சிடறோம். சரி, நம்ம பிரிச்சு விட்டுட்டு சாமி நம்ம எங்கேயும் போல, நம்ம கூடவே தான் இருக்காரு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியல.
எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நம்புறாங்க, கண்ணுக்கு தெரியாதால நம்பவே மாட்டேங்கிறாங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுப்போம், ஏன்னா கண்ணுக்கு தெரியுறாங்க. சிவபெருமானுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், சிவபெருமானுக்கு ட்ரெஸ் எடுக்கணுமாங்க, எவ்வளவுக்கு எடுக்கணும், ஒரு 200 ரூபாய்க்கு எடுத்தா போதுவாங்க அப்படிங்கிறாங்கல்ல. சாதிக்கு கீழே மட்டும் எவ்வளவு இதா சொல்றாங்க. அவரும் நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் நம்ம நினைக்க முடியுதா? உட்காருங்க. இப்ப சாமியும் நம்ம ஒரு ஆளா நினைக்கணும். அப்படி நம்முடைய எண்ணம் முழுவதும் எதுல இருக்குன்னா உலகத்தை நோக்கியே இருக்கின்ற காரணத்தினால் என்னைக்கு நம்மளை ஆண்டு கொண்டாரோ அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இன்றோர் இடையூர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் விலை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே அப்படின்னு யார் சொல்றான்? மாணிக்கவாசகர். என்னைக்கு ஆட்கொண்டியோ அன்னைக்கே உடல் பொருள் ஆவி அத்தனையும் பெருமானே உனக்கு நான் தந்துட்டேன், நீ காக்க வேண்டியது உன் கடன் அப்படின்னு சாமி கிட்ட பொறுப்பை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதை பத்தியே சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். வயசு 60ஆகுது, என்ன எந்த நேரத்துல இறப்பு வருமோ, என்ன ஆகுமோ, ஏதாகுமோ. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வயசு ஆக ஆக அந்த சிந்தனையிலே போயிட்டு இருப்பாங்க. என்ன செய்ய வேண்டும் என்பதை விட்டுட்டு இதாயிருமோ அதாயிருமோன்னு பயந்துகிட்டு இருப்பாங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எப்படினாலும் ஒரு நாள் விட்டு விட போகுது, ஒரு நாள் உயிர் சுட்டு விட போகின்றார் ஒரு காலத்துல சுற்றத்தார். இருக்கும்போது என்ன செய்யணும்? சிவபெருமானை என்னாலும் ஏற்றி போற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிதான் பட்டினத்தார் சொல்றாரு. இருக்கும்போதே சிவபெருமான முழு பொருள் சிவபெருமான் தெரிஞ்சிருச்சு. இனி என்ன செய்யணும்? சாமியை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பிச்சு. அதுக்கு என்ன செய்யணும்? சிவபுண்ணியங்கள் நிறைய பண்ணணும். வேற ஒன்றும் இல்லை. இப்ப காசிக்கு 10 நாள் போறோம். எத்தனை நாள் போறோம்? 10 நாள் போவோமா? அதுக்கு நீ என்ன செய்வீங்க? போறதுக்கு நீ என்னென்னலாம் எடுத்துட்டு போவீங்க? ட்ரெஸ், 10 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் வேற என்ன எடுத்து போவீங்க? ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு எடுத்து போயிருவீங்க, புளியோதரை. ட்ரெயின்ல யாருங்க சாப்பிட ஒரு 2 நாளைக்கு கட்டி கொண்டு போயிருவா அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா பழைய சோறை கட்டி கட்டி வச்சு, நம்ம முதல்ல போகும்போது ஏன் இருக்கா 2009 கம்மங்கூடு பழைய சோறு எல்லாம் கொண்டு போனோம் இருக்கா? காசிக்கு போகும்போது 2009 போனோமா, அப்ப நாங்க எல்லாம் கொண்டு போனோம். அப்ப போகும்போது நம்ம தேவையான பொருட்களை நம்ம எப்படி கொண்டு செல்கின்றோமோ அது போல நம்ம நெடுதூர பயணத்துக்கு போகணும். எங்க கைலாய மலைக்கு போனோம், இந்த இடத்துல காசிக்கு போறதுக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறோம். ஆனா கைலாயத்துக்கு போறதுக்கு என்ன நம்ம கொண்டு போகணும்? இங்க இருந்து நம்ம சிவபுண்ணியங்களை கொண்டு போகணும். புரியுதா உங்களுக்கு? ஏதோ கொண்டு போகணும், அது இருந்தாதான் போக முடியும். இல்லைன்னா நாட்டு அளவுடு நந்திபுரம் நிப்பாட்டிக்காரு, புண்ணியம் இல்லை போயிட்டு போ அப்படின்றாரு. சாமி பார்க்க முடியாது, அந்த வாசல்ல கூட நுழைய முடியாது. அது வேற விஷயம். புண்ணியம் இருந்தாதான் அந்த பக்கத்திலே போக முடியும். அப்படி புண்ணிய பலன் நிறைய இருந்தது ராவணன்ட்ட. அவன் என்ன செஞ்சான்? அதை செருக்காக நினைத்து கைலாய மலையை பெயர்த்தெடுத்தான். அப்ப நந்திபெருமான் தடுத்தாரு. இப்ப இங்க நீ அந்த பக்கம் போ, கைலாய மலையை தொடாது அப்படின்பாரு. தொடும்போது அந்த நேரத்துல சத்தம் போடுவார். யார? குரங்கு மூஞ்சின்னு சொல்லி நந்திபெருமானை திட்டினதுனால ராவணன், உண்மையிலே ராவணனுக்கு என்ன பேரு தெரியுமா உங்களுக்கு? ராவணனுக்கு வந்து தசக்கிரீவன் தான் பேரு. அவனுக்கு 10 தலையை உடையவன் தான். இந்த மாதிரி கோபத்துல பேசுறது, அவன் கோபத்தோடு இருக்கிற காரணத்துலதான் அவனுக்கு ராவணனே பேரு. அதனால இவர் என்ன செஞ்சாரு? நீ உன்னுடைய நாடு முழுவதும் குரங்காலே அழியும் சொல்லி சாபம் பண்ணார். யாரு? நந்திபெருமான். அவர் சாபத்துக்கு அப்புறம் தான் அத்தனை குரங்கும் போய் என்ன செஞ்சது? அந்த இலங்கையை அழித்து ராவணனும் இறந்தான். யாரோட சாபத்தினால? நந்திபெருமானுடைய சாபத்தினால. அதுக்கப்புறம் சந்திரவாகன வாழெல்லாம் வாங்கி சிவபெருமான்ட்ட இந்த தீயவருக்கு நம்ம துணை போகக்கூடாது என்பதற்காக வாகீச முனிவர் அவருக்கு எடுத்து சொன்னதுனால அவரு அந்த மண்டையை எடுத்து வீணையாக மீட்டி, வீணையுடைய மண்டையாகவும் தன்னுடைய நரம்பை எடுத்து யாழினுடைய நரம்பாகவும் இழுத்து இசை பாடி சிவபெருமானை மகிழ்த்தார். அப்படி கெட்டதுக்கு துணை போனதுனால அவருக்கு ஒரு பிறப்பு வந்துச்சு. யாருக்கு? வாகீச முனிவருக்கு. அவர் தான் அப்பர் சுவாமிகளாக. நல்லவங்களுக்கு துணை போனா பிரச்சனை இல்லை, கெட்டவங்களுக்கு துணை போனா பிறப்பு எடுத்தோம். நாம யாரை சார்ந்து இருக்கின்றோமோ அவருடைய நிலை நமக்கு அடியாரோடு சேர்ந்திருந்தா அந்த நிலை வரும். தீவிரோடு சேர்ந்தா என்ன பழக்கங்கள் தான் வரும். பக்கத்துல போய் நின்னாலே வந்துடும். தீவிரலோடு
தீவரோடு நின்னாலே பேர். அதனாலதான் நம்ம அடியார்கள் என்ன சொல்றாங்க, நம்ம அருளாளர்கள்லாம் அடியவர்களோடு கூடியிருங்கள், அடியவரோடு கூட்டிய அதிசயம் கண்டாமைங்கிறதுல. அப்படி அடியார்களோடு நாம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அருளாது ஒளிந்தால் அடியேனே அஞ்சேல் என்பார் யார் இங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன் அம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்துவேனே. எங்க உன்னை புரிஞ்சு நான் இங்க வந்துட்டேன், இங்க வந்து ரொம்ப தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், முற்பிறவிலேயே என்னை நீ ஆட்கொள்ள வேண்டியது, ஒரு சின்ன விஷயத்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேயே இருந்துட்டேன். உன்னை பிரிந்து வருந்துவேனை வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாய். நான் தப்பிப்பதற்கு ஒரே வழிதான் இருக்கு, இந்த அடியார் திருக்கூட்டம் தான் இருக்கு, இதை கொண்டு போய் என்னை எப்படியாவது சேர்த்துரு சாமி அப்படின்னாரு. தெருளார் கூட்டம் காட்டாய், என்னை காட்டாம விட்டுட்டேன்னா செத்தே போனார் சிறியாரோ, நான் வாழ்வது வீண், அதற்கு சாவதே மேல் அப்படின்னாரு. மாணிக்காசபுரம் எப்படி சொல்றாரு அப்படி பாட்டில் மிக அற்புதமாக சொல்றாரு யாரு, மாணிக்காசன். வரலாறு மனத்தோடு உன்னை பிரிந்து வருந்தி வா என்று உன் தெருளார் கூட்டம் காட்டாயே செத்தே போனார். பல இந்த பதிவு முழுவதுமே மிக அற்புதமாக சொல்றாரு நமது மாணிக்காசர். சரி, இப்ப நம்ம மங்கையரசி அம்மையார் பத்தி பார்க்க போனோம். மங்கையரசி அம்மையார் இப்பதான் மங்கையரசி அம்மையார் ஆரோக்கியம் வர கரெக்டா இருக்கு. மங்கையரசியாரை பற்றி சொல்லும் போதே மங்கையரசி அம்மையார் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள், பழையாறு என்கின்ற ஊரை சார்ந்தவர். கீழப்பழையாறைன்னு பேரு, மேலப்பழையாறை கீழப்பழையாறுங்கிற அந்த இடத்துல கீழப்பழையாறையில் இருந்தவங்க சோழ நாட்டு ராணி. அப்படிப்பட்டவர்கள் இங்கே இருந்து பாண்டிய மன்னனாக வழங்கக்கூடிய கூன்பாண்டிய மன்னன் அங்கே சென்று அந்த நாட்டை கைப்பற்றும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்ணை திருமணம் முடித்து வருவார்கள். அந்த காலத்துலலாம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு நாட்டை கைப்பற்றியாச்சுன்னா அந்த ராணி என்ன செய்வாங்க, திருமணம் முடித்துக் கொள்வாரு. நினைச்சா முடிச்சுக்கிடுவாங்க, சில பேர் இல்லைன்னா வேண்டாம்னு விட்டுருவாங்க. ஆனா அம்மையார் அப்படிப்பட்ட சிறப்புடையவர்கள் மங்கையரசி அம்மையார். அவங்களுடைய பேர் என்ன பேருன்னா மாணி தான் அவங்களுடைய உண்மையான பேர், மாணி. அந்த பாட்டை கடைசி பாட்டில் சொல்றாருல, வரிவளையன் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன். கடைசி வரி என்ன சொல்றாரு, கடைசி திருத்தொண்ட தொகையில மாணிக்கும் நேசனுக்கும் அடியேங்கிறார்ல, அந்த கடைசி வரியில சொல்லுவாரு வரிவளையான் மாணிக்கும் நேசன். என்ன வரிவளையான் அப்படின்னா, வரி வரியாக உடைய வளையல்களை உடைய மாணியாக விளங்கக்கூடிய மங்கையரசி அம்மையார். மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன்னு ரெண்டு நயனார் அப்படி சொல்றாரு. சோழ நாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இவர் பாண்டிய நாட்டு இங்கிருந்து சென்று கூன்பாண்டிய மன்னன் அங்கே இருக்கின்றவர்களை வென்று மங்கையரசி அம்மையாரை திருமணம் முடித்தார். திருமணம் முடிச்சு எங்க கூட்டு வருவாரு, நம்ம நாடுக்கு, அவங்க பாண்டிய நாட்டுக்கு தான் கூட்டு வர்றாரு. எப்பயுமே கனவு இருக்கிற இடத்துக்கு தான் பெண்கள் இருப்பாங்க. நினைச்சா திடீர்னு எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அப்படிலாம் போக முடியாது, குடி புகுந்தாச்சுன்னா அங்கதான். அப்படி அவரை பற்றி சொல்லும் போதே சொல்றாரு சேக்கிழார் என்ன சொல்றாரு அப்படின்னா, மங்கையருக்கு தனி அரசி எங்கள் குல தெய்வம், எங்கள் தெய்வம் வளவர் திரு குல கொழுந்து வழக்கை மாணி செங்கமல திருமடந்தை கன்னி நாடா. எப்படி சொல்றாரு பாருங்க, 1000 தாமரை வீட்டில் இருக்கக்கூடிய உமையம்மையை போன்று விளங்கக்கூடிய மாணி அப்படின்னாரு. செங்கமல திருமடந்தை, செங்கமலத்துல யாரு இருப்பா, அம்பாள். 1000 இதழ் தாமரையில அம்பாள் என்ன செய்வாங்க, அடங்கி இருப்பார்கள். அதனாலதான் தெய்வ பாவைன்னே பேரு மங்கையரசி அம்மையாருக்கு, தெய்வ பாவைன்னு பேரு. அப்படிப்பட்ட தனிச்சிறப்புடையவர்கள் மங்கையரசி அம்மையார். அதே சொன்னாரு குல கொழுந்து அப்படின்னாரு, குலத்துக்கே கொழுந்து. யாருடைய குலத்துக்கு, பாண்டிய நாட்டுக்கு வந்ததுனால அந்த குலத்தை காத்தவங்க யாருன்னா மங்கையரசி அம்மையார். எல்லா சமணர்கள்ல இருந்தாங்களா, அவங்கள மாத்தின ஒரு தன்மை யாருக்கு உண்டாறது, மங்கையரசி அம்மையாருக்கு உண்டாரு. இப்ப சொல்லும் போது இப்படி சொல்றாரா, செங்கமல திருமணத்தை கன்னி நாடாள். கன்னி நாடு என்ன நாடு, பாண்டிய நாட்டுக்கு கன்னி நாடுன்னு பேரு. மீனாட்சி அம்மையார் வந்து இங்கே அரசாட்சி புரிந்த காரணத்தினால் இது கன்னி நாடு என்று பேர். பாண்டிய நாட்டுக்கு தென்னர் குலம் பழி தீர்த்த தெய்வ பாவை. அப்படி என்ன பழி தீர்த்தாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு பாருங்க.
இப்ப மங்கையர்க்கரசியார் ரொம்ப சிவபெருமான் மேல் கொண்ட மிகுந்த பற்று. அந்த மதுரையம்பதியிலே அத்தனை பேரும் சமண சமயம். மன்னர் முதற்கொண்டு, மன்னர் பேர் என்ன பேரு? கூன் பாண்டிய மன்னர். அவர் தான் பின்னாடி நின்ற சீர் நெடுமாற நாயனாராக திகழ்கின்றார். அப்பேற்பட்டவர் ஒரு காலத்துல அவர் என்ன பண்ணாரா, திருநெல்வேலியில பெரிய ஒரு போர் நடந்தது. அந்த போரில் வென்றவர் தான் இந்த நின்ற சீர் நெடுமாற. அவரை பத்தி சொல்லும் போது, கரை கண்டன் காலல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியே நிறை கொண்ட சிந்தையால் வேடி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியே. நெல்வேலியை போய் வென்றாராம். இங்க இருந்து போய் நெல்வேலியை போய் வென்று அந்த போர் மிகப்பெரிய போராம். அதை ஜெயிச்சு வந்தவர் தான் அந்த நின்ற சீர் நெடுமாறன் நாயனார். அந்த இது எடுத்து பார்த்திருக்காங்க, அந்த பழைய வரலாறு எடுத்து பார்த்திருக்காங்க. இவர் தான் போய் அந்த நெல்வேலியை வென்றிருக்காருன்னு சொல்லி வரலாறு சொல்லுது. அப்படி வரிவளையான் மாணிக்கும் நேசனுக்கும் அடியன் சொல்றதுக்காங்க. அப்படிப்பட்ட தெய்வ பாவையாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி அம்மையார், குலக்கொழுந்தாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி நாயனார் இப்படி திருமணம் முடிச்சு கூட்டு வந்தாச்சு. பாண்டிய நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப கணவனாருக்கு என்ன ஒரு இதாக இருந்தாலும் அதை நீக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா பெண்களுக்கு உண்டு, மனைவிக்கு உண்டு. இப்ப கணவர் எப்படி இருக்காரு? சமண சமயத்துல இருக்காரு. இவங்க என்ன வழிபாடு பண்றாங்க? சிவபெருமான வழிபாடு பண்றாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஊரு முழுவதும் யாருமே திருநீர் பூச மாட்டாங்க. பாண்டி நாட்டுல யாருமே திருநீர் பூச மாட்டாங்க, சிவநாமத்தை சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஒரு இது. யாராவது சிவநாமத்தை சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கேட்டு முட்டு அப்படிம்பாங்களாம். சிவாய நம்ம அப்படின்னு சொல்லிட்டோம்னா இவங்க கேட்டு முட்டு அப்படிம்பாங்களாம். திருநீர் பூசுறத பாத்துட்டாங்கன்னா கண்டு முட்டு அப்படிம்பாங்களாம். அவர் எவ்வளவு அது அவங்களுக்கு தீட்டா தெரியுது. திருநீர் பூசுறவங்க பார்த்தா அவங்களுக்கு தீட்டா தெரியுது, சிவநாமத்தை சொன்னா அவங்களுக்கு தீட்டா தெரியுது. கண்டு முட்டு கேட்டு முட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில இப்படி சிவநாமத்தை சொல்லாம அவமாக காலத்தை போக்கிக் கொண்டிருக்கின்றார்களே. மன்னர் எவ்வளியோ அவ்வளியே நாட்டு மக்களும் இப்படி இருக்கின்றார்களே, இதற்கு வெல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று மிகுந்த ஆராய்ச்சி செய்து பார்த்தார்கள். அப்பொழுது ரெண்டு பேர் மட்டும்தான் கோயில் போனாங்க. அது சொக்கநாதரை பார்க்கறதுக்கு. ஒன்று குலச்சிறை நாயனாரும், மற்றொன்று மங்கையர்க்கரசி. இப்ப என்ன செய்யலாம் என்று 2 பேரும் ஆராய்ச்சி செய்யும் போது, ஞானசம்பந்த பெருமான் வந்தால் இந்த நாட்டை நாம் திருத்தலாம், நாட்டை திருத்தி அத்தனை பேரையும் சைவ சமயத்துக்கு ஈடுபடுத்தலாம். சைவ சமயம் எவ்வளவு முக்கியமானது என்பதை இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். யாருக்கு? குலச்சிறையாருக்கும் மங்கையர்க்கரசியாருக்கும். ஏன்னா சைவ சமயத்துக்கு மேல ஒரு சமயமே கிடையாது. இதை உணர்ந்ததுதான் இவங்க 2 பேரும். சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை. சமயா அதீத பழம்பொருளின் தாய்மான சமயம். சைவமெல்லாம் கடந்த சமயம் சைவ சமயம். சமயம் அப்படின்னாலே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அது சார் சிவமாம். அது ஒன்றுதான் சமயம், மற்றதுல சமயமே இல்லைன்ட்டாரு. மற்றதெல்லாம் இறை சமயங்கள். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமயம் எது என்று கேட்டால் சைவ சமயம் ஒன்றுதான் கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம். மற்ற சமயங்கள்லாம் ஒரு உயிர்களால் ஏற்படுத்தக்கூடிய சமயம். இப்ப வைஷ்ணவம் எடுத்தாலும் சரி, சமண சமயம் எடுத்தாலும் சரி, பௌத்தம் எடுத்தாலும் சரி, கிறிஸ்தவம் எடுத்தாலும் சரி, எல்லா மதமுமே இடைச்சமயங்கள். 2வது ஒரு உயிரினால் தோற்றுவிக்கப்பட்ட சமயங்கள். கடவுளால் தோற்றுவிக்கப்பட்ட சமயம் எது என்று கேட்டால் அது சைவ சமயம் மட்டுமே. அதனாலதான் சைவ சமயமே சமயம் சமயா அதீத பழம்பொருளை. சைவம் எல்லாம் கடந்த சமயம் நமது சைவ சமயம். எல்லா சமயங்களும் கடந்த. கைவந்திடவே மண்டல் வழி காட்டும் இந்த கருத்தை விட்டு பொய் வந்து உலலும் சமய நெறி புகுத வேண்டாம், முக்தி தரும் தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மனசன். மற்றதான் சமயம் கிடையாது. அங்கெல்லாம் போய் என்ன செய்யறாங்க? எந்திராங்க இந்த தெய்வ சபையை, இந்த சைவ சமயத்தை கண்டு இங்கே வந்து தெய்வ சபையை காண்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே என்று எல்லாரையும் கூப்பிடுறாரு தாய்மானசாமி. காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார ஆற சிவபோகம் என்னும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் கிடக்குதையோ, ஏக உருவாய் கிடக்குதையோ, இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விடுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரே அப்படிங்கிறாரு தாய்மனசர். இந்த தேகம் மண்ணில் விழுகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? சிவபெருமான போய் இங்க அப்படியே பேருங்க கொட்டி கிடக்கு, சிவபெருமான்ட்ட எல்லாமே இருக்கு. இதை விட்டுட்டு நாம என்ன செய்யறோம்?
வெளியில ஓடுறோம். சாமி எல்லா பேரும்பு வடிவம் இருக்காரு. அவர் உண்மைப்பூர்வம் தெரிஞ்சிருந்து கூட நம்ம என்ன செய்யறோம், சிவத்தை நம்ம சார மாட்டேங்கிறோம். உலகத்தை தான் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எல்லாம் கொடுக்கறதுக்கு சாமி தயாரா இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்ற சமயங்கள் மாதிரி நம்ம சமயம் கிடையாது. மற்ற சமயங்கள் எல்லாம் இறைவனை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய சமயங்கள். நம்ம சமயம் எதுனா இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம். யார் ஒருவர் சிவபெருமானை இங்க அனுபவிக்கிறாங்களோ அவங்கதான் இங்க பெரியவங்க. நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டவங்க என்ன கிடையாது, இங்க பெரியவங்க கிடையாது. யார் சிவபெருமானை உண்மையாக உணர்ந்து அவனுடைய திருவடி பேரின்பத்தில் அழுந்தி அந்த இன்பத்தை பேரின்பத்தை நுகர்கின்றார்களோ அவர்கள் கண்ணிலிருந்து பேரின்ப இறைவனை நினைந்து நினைந்து உருகி உருகி யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவர்கள் தான் இந்த சைவ சமயத்துல தெரியும். இன்னொன்னா அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க புகழ் வெளியில தெரியும்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுக்கு சாமிக்கு மட்டும்தான் அந்த தொடர்பு தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. அப்படி உள்ள உருகி 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 வழிபாடு பண்ணணும் சிவபெருமான். அப்படி யாரு இறைவனை அனுபவிக்கின்றார்களோ அனுபவிக்கக்கூடிய சமயம் தான் நம்ம சைவ சமயம். அறியக்கூடிய சமயம் சைவ சமயம் கிடையாது. இறைவனை அனுபவிக்கணும் என்னன்னு கேக்குறீங்களா? எப்படிங்க அனுபவிக்க முடியும்? சிவபெருமான் எப்படிங்க அனுபவிக்க முடியும்னா அதுக்கு அடிப்படை 2 ஞானம் சொன்னாரு. ஒன்று நூல்களால் கற்கக்கூடிய அறிவு, மற்றொன்று அனுபவத்தினால் ஏற்படக்கூடிய அறிவு. நூல்ல கட்டு மட்டும் விட்டுறக்கூடாது, அது அனுபவத்துக்கு கொண்டு வரணும். இந்த 2 இருந்தா நாம என்ன செய்யலாம், சிவபெருமானை அனுபவிக்கலாம். அவங்களுக்கு அந்த அளவுக்கு இறைவனை அனுபவிக்கக்கூடிய சமயம் நம்ம சைவ சமயம். எல்லாராலும் இங்க வந்துட முடியாது. புறச்சமயம் நிக்கணும், அதுக்கப்புறம் அகச்சமயம் புக்கணும், புகழ் மிருதி வழி உழன்று ஆச்சரம் அறத்துறைகள் அவை அடைந்து அருங்கலைகள் பல கற்று அரும் தவங்கள் பல புரிந்து ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்களை உணர்ந்தும் வேத சிறப்புகளை மிகவும் தெளிந்து சென்றால்தான் எங்க வர முடியும், இந்த சைவ சமயத்துக்கு வர முடியும். இவர் சரியாகிரியா யோகம் பெற்று ஞானத்தினால்தான் சிவபெருமானுடைய திருவடியை அடைய முடியும். இப்ப நம்ம எந்த நிலையில இருக்கோம்னு நீங்களே பாத்துக்கோங்க. தொண்டு சீரமா சரி நிலையில நிக்கிறோம், எல்லாத்தையும் கடந்து சரியில வந்துருக்கும். திருமுறை பாடுறீங்களா கிரியை, சிவபூஜை பண்றீங்களா யோகம், அடுத்து ஞான நிலையை அடைந்து நாம சிவபெருமானுடைய திருவடிக்கு செல்லலாம். இப்படிப்பட்ட சைவ சமயத்தை நிறுவியவர் சிவபெருமான். அந்த சமயத்தை பற்றி நன்றாக அறிந்து கொண்டவர் மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறை நாயனார். அந்த 2 பேரும் தான் அங்க போயிருக்காங்க, வேற யாருமே போல. அந்த அளவுக்கு சைவ சமயத்தை வளர்த்தவர்கள் மங்கையர்க்கரசி அம்மையார். மங்கையர்க்கரசி அம்மையார்னாலதான் எல்லா விதமான மதுரைக்கே ஒரு பெரும் சிறப்பு என்னன்னா மங்கையர்க்கரசி அம்மையார் தான். ஏன்னு கேக்குறீங்களா? அவங்க வரலன்னா நாடு திருந்திருக்காது. அத்தனை பேர் திருநீர் பூசியிருந்திருக்க மாட்டாங்க. ஞானசம்பந்த பெருமான் வந்திருக்க மாட்டாரு. முதல்ல அம்மையார் தான் அழைச்சிட்டு சொல்றாங்க. அவ்வேற்பட்ட சிறப்பு மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு மட்டுமே உண்டு. அப்படி மங்கையர்க்கரசி அம்மையாரும் குலச்சிறையினரும் என்ன செய்யலாம், இந்த நாடு இப்படி போகின்றதே, இதற்கு என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது திருமறைக்காட்டுக்கு அப்போ சமயம் ஞானசம்பந்த பெருமானும் வருகின்ற அந்த செய்தியை அறிந்து போய் ஞானசம்பந்த பெருமானை அழைத்து வாருங்கள் அப்படின்னு யார் சொல்றா, மங்கையர்க்கரசி நாயனார் சொல்றார். ஏன் மங்கையர்க்கரசி அம்மையார் ஞானசம்பந்த பெருமானை கூறினார்கள் என்று சொன்னால், ஞானசம்பந்த பெருமானை நினைத்தாலே இவங்களுக்கு முளைப்பால் சுரக்குமா. யாருக்கு? மங்கையர்க்கரசி அம்மையாருக்கு முளைப்பால் சுரக்குமா. அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மேல பக்தி. ஞானசம்பந்த பெருமானை நினைக்கிறதுக்கே தனியா ஒரு வர வேணும். வர இருந்தா தான் ஞானசம்பந்த பெருமானை நம்ம நினைக்க முடியும். பல்வேறு பெரிய தவம் செஞ்சிருந்தாதான் ஞானசம்பந்த பெருமானை நினைக்க முடியும். அப்பேற்பட்ட தவம் உடையவர்கள் மங்கையர்க்கரசி அம்மையார். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், தியானம் பண்ணுவதற்கு உரிய வடிவம் எது, நால்வருவங்களை நாம் எப்படி வடிவம் செய்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, தியானத்துக்குரிய வடிவம் எது என்று கேட்டால் ஞானசம்பந்த பெருமானுக்கு அந்த பொற்றாளத்தை வச்ச மாதிரி தியானம் பண்ணணும். திருநாவுக்கரசு பெருமானுக்கு உலகாரப்படையை வச்ச மாதிரி தியானம் பண்ணணும். சுந்தரம் சுவாமிகளுக்கு அந்த கோலை வைத்து தாமரை மலர் இருப்பது போன்று பவனம் பண்ணணும். மாணிக்கவாசகர் பெருமானுக்கு கையில ஏடும் அந்த முத்திரை சின்முத்திரையோட இருந்து நம்ம வழிபாடு செய்யணும். இப்படி பார்த்துதான் வழிபாடு செய்யணுமே தவிர நாமளா என்ன செய்ய முடியாது, ஒரு உருவத்தை வடித்து கொண்டு நாம தியானிக்க முடியாது. இது தியான கோலம்னே தனியா நூலே இருக்கு, யார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் தியானிக்கணும் அப்படின்னு வரைமுறை இருக்கு. அது மாதிரி சிவலிங்க மூத்தத்துல சிவபெருமானை எப்படி அந்த சதாசிவ மூர்த்தியை நிறுவ வேண்டும், 10 கையில என்னென்ன அங்க ஆயுதங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தியானம் பண்றதுக்குரிய கோலம். இதெல்லாம் நம்ம புஸ்தகத்துல பார்த்து தெரிந்து கொண்டு நாம அதை தியானம் பண்ணணும். சதாசிவமூர்த்தி தியானம்ல ரொம்ப முக்கியம். சிவபூஜை பண்றவங்களுக்கு கண்டிப்பா என்ன தேவை,
அந்த 5 மூத்தத்திலையும் 5 முகத்திலையும் எப்படி நிறத்துல இருக்கும், அந்த நிறத்திலையும் 10 கையில என்னென்ன ஆயுதங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சு வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பா இருக்கும். அப்படி ஆலோசனை செய்து கொண்டிருக்கும் போது ஞானசம்பந்த பெருமான் அங்கே வந்திருக்கின்ற செய்தியை அறிந்து குலச்சிறை நாயனரை போய் சென்று அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார்கள் ராணியாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி. உடனே ஞானசம்பந்த பெருமான் அங்க திருமலை காட்டுல அப்பர் சாமிகளும் ரெண்டு பேரும் பதியம் பாடிட்டு இருக்காங்க. பதியம் பாடி முடிச்சதும் அழைப்பு வருது. இந்த மாதிரி பாண்டிய நாட்டிற்கு வர வேண்டும் என்ற அழைப்பு யாருக்கு வருது? ஞானசம்பந்த பெருமானுக்கு வருது. அந்த நேரத்தில் ஞானசம்பந்த பெருமான் அப்படி கிளம்ப போனாரு. அப்ப அப்பர் சாமி என்ன சொன்னாரு? இப்பொழுது நாளும் கோளும் சரியில்லாமல் இருக்கின்றது, ஆகையினாலே அது சமண நாடு சூழ்ந்திருக்கின்றது, அதனால் இப்போது அந்த தருவாய் இல்லை, கொஞ்ச நாள் கழித்து போகுங்கள் என்று யார் சொன்னா? அப்பர் சாமிகள். அப்ப ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியம் பாடினாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வேயிறு தோடி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிக, அது அடியார்களுக்கு நல்லதுதான் செய்யுமே தவிர தீயது ஒன்றும் செய்யாது. நாளும் கோளும் வந்து அடியார்களை வந்து ஒன்றும் செய்து விடாது. தானொரு கோளும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறை செய், ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே. அது நமக்கு நல்லதுதான் செய்யும். நல்ல அடியாரா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கோல் சொல்லுது, புறக்கோள் சொல்லுது, அதெல்லாம் அறவே நீக்கிடணும். அடியாரா இருக்கக்கூடிய நாம ஒன்னொன்னா படிக்கணும். நம்ம ஒவ்வொரு அடியாரை பார்த்து ஒண்ணு, இந்த அடியார் பூ கட்டுறாங்க, சரி நம்ம பூ கட்டும். இந்த மாதிரி நாம இறைவன் மேல அன்பு செலுத்தணும். போட்டி இருக்கணும், பொறாம இருக்கக்கூடாது. அவங்க பூ கட்டுறாங்க, நம்மளும் பூ கட்டி பார்ப்போமே. அவங்க ஒரு மாலை போட்டா நம்ம ஒரு பாதி மாலை போட மாட்டோமா? அவங்க ஒரு 5 மாலை போட்டா ஒரு 3 மாலை போட மாட்டோமா? 3 மாலை போட்டாவையா அப்படின்னு பல்ல கடிக்க கூடாது. நகத்தை கழிச்சு நகை பாதிக்கே போயிடும். அந்த மாதிரில ஒருத்தங்க கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நம்மளும் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு அவங்க சத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க போடுறாங்க. நம்ம சத்துக்கு சாமி என்ன செய்யறாரோ அதை நம்ம செய்யும். புரியுது அவங்களுக்கு? ரெண்டாவது, நம்மளுடைய எண்ணம் எல்லாம் உயர்வாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர தாழ்வாக நாம போய்விடக்கூடாது. சிந்தனை பூரா உயர்ந்த சிந்தனையா தான் இருக்கணும். சிவருமானை எப்படி அடைவது அடைவது அடைவது, அடியார்களோடு எப்படி கூடுவது கூடுவது கூடுவது, சிவபூஜை எப்படி செய்வது செய்வது செய்வது, இதை பத்தியே சிந்தரவணும். அப்படி வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளவே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிபாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருமகள் கலை தூர்த்தி செய்யமாது பூமி இசை தெய்வமான பலவும் அருநதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருமகள் கலையை தூர்த்தி செய்யமாது பூமி, எல்லா தெய்வமே என்ன செய்வாங்க? திருமகள்னா யாரு? திருமகள்னா யாரு? லட்சுமி. கலையை தூர்த்தினா யாரு? சரஸ்வதி. செய்யமாது பூமினா யாரு? துர்க்கை. செய்யமாது பூமினா துர்க்கை. எல்லாருமே என்ன செய்வாங்க? அடியாருக்கு நல்லதே தான் செய்வாங்க. செய்யமாது பூமி திசை தெய்வமான, அது போன்ற திசை தெய்வமான அட்டத்திக்கு பாலர்களும் என்ன செய்வாங்க? நமக்கு நல்லதுதான் செய்வாங்க. எந்த நோய் வந்து என்ன செய்யாது? வந்து தாக்காது. உண்மையான அடியார் வந்து என்ன செய்யாது? நோய்கள் வந்து அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவும் சொல்லிட்டு கடைசி சொன்னாரு, ஏனவர் பொழில் கொள்ளாலை விளை சென்னல் துண்ணி நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தானொரு கோலும் நாளும் வந்து அடியாரை வந்து நலியாத வண்ணம் முறைசை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை கட்டளையிலே ஏறாரு. ஆணை பிறப்பிக்கின்றார். போன நாள் வந்து ஒண்ணு செய்யாது அப்படின்னு சொன்னதுமே ஞானசம்பந்த பெருமான். இப்ப நல்ல அந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி பார்க்கணும்.
அவருக்கு தெரியாதா? நாளும் கோளும் ஒண்ணும் செய்யாதுங்கிறது அப்பர் சுவாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனா அது திருஞானசம்பந்த பெருமானுடைய திருவாக்குல இருந்து அந்த பதிகம் வரணுங்கிறதுக்காக அவர் அப்படி சொல்ல ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை பாடி. இப்ப நம்மளை பாட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, உடனே பாட ஆரம்பிச்சிருவோம் கட கட கடந்து. அவர் நம்ம தான் பாடணும்னு நினைப்போம். அப்படி இல்லாம அடியார்கள் பாடட்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, கோலும் நாளும் சரியில்லை என்று சொன்னதும் உடனே அந்த பதியத்தை பாடத் தொடங்கினார். அவர் ஞானசம்பந்த பெருமான் அந்த பதியம் பாடி முடிச்சதும் உடனே கிளம்பினார். கிளம்பி பாண்டிய நாட்டை நோக்கி வரும்போது யார் வந்தா, எதுக்க குலச்சிரியார் வந்து அழைக்க வந்தார். உடனே ஞானசம்பந்த பெருமான் அந்த பொலிவு அந்த வடிவத்தை பார்த்ததுமே சிவபெருமானா பார்த்தாராம். பார்த்துட்டு திருவடியில விழுந்தவர் எந்திக்கவே இல்லையா. அப்ப எப்படி இருப்பாரு ஞானசம்பந்த பெருமான் அப்படி குட்டி குழந்தைய வரும்போது அப்படி சிவபெருமான் மாதிரி வந்தாரு. அந்த 16 இடங்களை திருநீர் பூசி செஞ்சு கையில அந்த பொற்றாளத்தோட அந்த ஜடாமுடி வச்சு அப்படி வரும்போது அடியார்கள் புடைசூழ 16,000 அடியார்களோடு வரும்போது பூதகாங்கெல்லாம் வர்ற மாதிரி அப்படியே சாமியை பார்த்த மாதிரி பார்த்து அப்படியே திருவடியில விழுந்தவரு, சாமி சாமி எங்க நாடே எப்படி இருக்குன்னா சமண மதத்துல சூழ்ந்து இருக்கு சாமி. சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இந்த எழுந்தருளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் அழுந்திய நாடும் நற்றமில் வேந்தனும் உயிர்ந்து வென்றிகொள் திருநீற்றின் ஒளியின் மேன்மையும் படைத்தனும் என்பார் அப்படின்னாரு சேக்கிழார். இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. போய் திருவடியில விழுந்தவர் எந்திக்கவே இல்லையா. சாமி எப்படியாவது எங்க நாடை திருத்தி எப்படியாவது சைவத்தை நிலை நாட்டுங்க அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடியில விழுந்தவர் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க. இருக்கா சார்? இருக்கா? இருக்கா சார்? இருக்கு. கொண்டாங்க. சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பட்ட பேரிதனால் எற்றைக்கும் திருவருள் உடையும் நன்றியில் அழுத்திய நாடும் நற்றமில் வேந்தனும் உயிர்ந்து. இப்ப வேந்தன் எப்படி இருக்காரு? சமண மதத்துல சூழ்ந்திருக்காரு. வெண்டிகள் திருநீர் அவங்க நீ என்ன செய்யணும்னா திருநீட்டு ஒளியை பரப்ப செய்ய வேண்டும் என்று திருவடியில விழுந்து எந்திக்கவே இல்லை. உடனே ஞானசம்பந்த பெருமான் என்ன செஞ்சாராம், அப்படி 2 கையும் அப்படி தொட்டாராம். யார பிரச்சனை அப்படி தொட்டு அப்படி தூக்கி இடுப்புல இருந்து ஒண்ணு எடுத்தாராம். என்னன்னு சொல்லுங்க, திருநீர் அப்படி எடுத்து அப்படி கட்டி திருநீர் எடுத்து அப்படி சிவாய நம அப்படின்னு பூசினாராம். சேக்கிழார் சொல்றேன். யாருக்கு குலச்சேரி யாருக்கு நம்ம திரும்பி பூசும்போது சிவாயனம் சொல்லி திரும்பி பூசும். அந்த அப்பர் சுவாமிகளே பதியத்துல சொல்றாரு, திருநீர் பூசும்போது சிவாயனம் சொல்லி பூசுங்க. கருவாய் கிடந்து உன் கடலையில் இணைந்தடியும் கருத்துடைய குருவாய் தெரிந்து உங்கள் நாமும் பயின்றேன் உனது அருளால் திருவாய் ஒளிய சிவாயனம என நீரணிந்தே தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே என்று அற்புதமாக சொல். திருநீர் பூசும்போது சிவாய நம்ம அப்படி திருநீர் பூசும்போது நம்ம என்ன சொல்லணும், சிவாய அப்படி சுவாமி ஞானசம்பந்த பெருமான் எடுத்து திருநீர் பூசினார். அப்படி மதுரை மண்ணிற்கு அழைத்து கொண்டு வந்தார். உள்ள வரும்போதே சமணர்களுக்கு எல்லாம் அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆகி போச்சான். ஆக சுடுகாட்டு சாம்பல் பூசணவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப அவங்க அப்படிதான் பேசுவாங்க. சாமி நம்ம இது அடியார்களை பார்த்து அப்படி சொல்லியிருக்காங்க. சாம்பல் பூசணவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. அப்படி வரணும் அப்படி 16,000 அடியார்கள் வந்ததும் ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்தார் என்றால், எடுத்ததும் உள்ள போயிடல. நேர யார போய் பார்க்க போனார்னா சாமியை தான் போய் பார்க்க போனார். சொக்கநாத பெருமானை தான் போய் பார்க்க. எப்படி இருக்கும் பாருங்க. யாருமே செல்லாத திருக்கோயிலுக்கு முதல்ல ஞானசம்பந்த பெருமான் உள்ள போய் அப்படி சிவபெருமான் மாதிரி அப்படி உட்கார்ந்து தியானத்துல அப்படி சொக்கநாத பெருமானை பார்த்து அப்படி அமர்ந்தார். அத இல்ல சேக்கிழார் சாமியே சொல்றாரு, மதி கொழுந்து அப்படிங்கிறாரு. அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமானை சொல்லும்போது அப்படியே சிவமாக அமர்ந்திருந்தார் ஞானசம்பந்த பெருமான் சொல்லி அப்படியே அத்தனை பேரும் சுத்தி சூழ்ந்து இருந்து ஞானசம்பந்த பெருமானை பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் சிவபெருமானை பார்க்க அத்தனை பேர் யாரை பார்த்தாங்களா, ஞானசம்பந்த பெருமானை. அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வடிவு பொலிவு தோற்றம் அத்தனையும் அப்படி சிவமாக இருந்தது. சரி
ரொம்ப ரொம்ப சொல்றாரு. ஆஹ் அப்ப அந்த வடிவு பொலிவு எப்படி இருக்கு பாருங்க. அதை பார்த்ததுமே எல்லாரும் சூழ்ந்திருந்து மண்ணில் வளர் மதி கொழுந்தை தேனக்க மலர் கொன்றை செஞ்சடையா சீதொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பை கண்களிப்ப கண்டார்கள்னு அத்தனை பேரும் கண்களிப்ப கண்டார்களாம் ஞானசம்பந்த பெருமான். அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையவர் ஞானசம்பந்த பெருமான். ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த உருவத்தை நினைத்ததுமே முளைப்பால் சுரக்குது என்றால் மங்கையர்க்கரசியார் எவ்வளவு தவம் செஞ்சவங்க யோசிப்பாரு. அந்த அளவுக்கு ஞானசம்பந்த பெருமான் மேல பட்டு அவர் நினைத்தாலே அவங்களுக்கு முளைப்பால் சுரக்குன்னா அந்த அளவுக்கு சிறப்பு. ரெண்டாவது நாடே திருநீர் பூசாம இருந்தது. ஆனா இவங்க சைவத்துல இருக்காங்கல்ல, திருநீர் பூசிருப்பாங்களா பூசிருக்க மாட்டாங்களா? எப்படி பூசிருப்பாங்க? அதை சொல்லிட்டாங்க, நாங்க ஏற்கனவே கதையை படிச்சுக்கிட்டாங்க சார் வந்திருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எங்க பார்த்தாங்க, மார்புல பூசியிருந்தாங்களாம், யாருக்கும் தெரியாத இடத்துல. சார் அந்த பாட்டுல கூட சொல்றாரு, அந்த பதியத்துல கூட சொல்றாரு திருநீரை எங்க பூசியிருக்காங்கன்னு சொல்லி ஞானசம்பந்த பெருமான் பதியத்துல பாடுறாரு. எந்த பாட்டுலன்னா, முத்தில் தாழ்வடமும் சந்தன குழம்பும் நீருதன் மார்பினில் முயங்க. அந்த மங்கையர்க்கரசி பாட்டுல சொல்றாரு, அம்மா எங்க பூசிருந்தாங்க, மங்கையர்க்கரசியார் மார்பினில் முயங்க. பக்தியாகின்ற பாண்டிமாதேவி பாங்கொடு பணி செய்ய நின்ற சுத்தமார் பளிங்கின் பெருமையுடனே சுடர் மரகதமரு ஆள் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவையாவதும் இதுவே அப்படின்னு மங்கையர்க்கரசியாரை பத்தி சொல்லும்போது ஞானசம்பந்தத்துக்கும் ஒரு பதியே பதியிருக்காரு பாத்துக்கோங்க. இவங்க ரெண்டு பேருக்காக ஒரு பாட்டுல மங்கையர்க்கரசியார், இன்னொரு பாட்டுல குலச்சிறையார், ஒரு பாட்டுல மங்கையர்க்கரசி, அடுத்த பாட்டுல குலச்சி, இப்படி மாறி 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 ரெண்டு பேருக்கும் பதியம் பாடியிருக்காரு நமது ஞானசம்பந்த பெருமான். ஏன்னா அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையவர்கள், சைவத்தை தலித்தவங்க செய்வதற்காக பாடுபட்டவர்களுக்காக ஞானசம்பந்த பெருமான் இந்த பதியத்தை பாரு. அப்படி சொன்னாலும் உள்ள யார சொல்றாரு, அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற சொக்கநாத பெருமான் அப்படி உள்ள சேர்த்துவாரு. இத்தனைக்கும் அரிசிட்டார் யாரு அப்படின்னாரு, சொக்கநாத பெருமான். ஆளவாயாவதும் அப்படி யாரும் அனாத இடத்தில் அவர்கள் திருநீர் பூசினார்கள் என்று சொன்னால் எப்படி சிறப்புடையது என்று இருக்கட்டும். ரெண்டு பேரை பத்தி பேசலப்பா, ஒண்ணு மகன் ரெண்டு பக்கம் சாவு. சரி, அப்படி இந்த ரெண்டு பதியம் முழுவதும் ஞானசம்பந்தம் பாடியிருக்காருன்னா அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையவர்கள் இவர்கள். அப்படி வந்ததுமே ஞானசம்பந்த பெருமான் வந்ததுமே 16,000 அடியார்களோடு வந்ததுமே அவர்களை என்ன செஞ்சாங்க, நம்ம மங்கையர்க்கரசியார் மடத்தில் தங்க வைத்தார்கள். சமணர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு கோபம் ரொம்ப ஆயிடுச்சு. எப்படியாவது அரசர்கிட்ட சொல்லி இவங்களை விரட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ போய் சொல்லி பார்த்தாங்க. இவங்க மந்திரத்தெல்லாம் சொல்லி, அரசே நாங்க வைத்திருக்கின்ற மந்திரம் அவருடைய மடத்தை பற்றி கொள்ளும், அவருடைய இடத்தை விட்டு காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நீங்க என்னதான் சரி மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசனும் சொல்ல, இவங்க அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அஸ்தி நாஸ்தி ஏதாவது பொருள் இருக்கா, கடவுள் இருக்காரு இல்ல, இருக்காரு இல்லைன்னா ஏதாவது பொருள் இருக்கா, ஒண்ணு இருக்காருன்னு சொல்லணும், இல்ல இல்லைன்னு சொல்லணும். இருக்காரு இல்லைன்னு மந்திரம் சொல்லி பார்த்தாங்க, ஒண்ணு அங்க கதை ஆகல. இவங்க வேணுக்குன்னே போய் என்ன செஞ்சுட்டாங்க, நெருப்ப போய் வச்சுட்டு வந்துட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு சிவ அபராதம் யோசிச்சு பாருங்க. சிவ பாவம் சொல்லக்கூடாது, சிவ அபராதம் சொல்லணும். சிவபெருமானுக்கு மாறாக நாம் ஏதாவது செய்தால் அது நமக்கு சிவ அபராதம் என்று பெயர். சரி, புண்ணியம் பண்ணா அதுக்கு சிவ புண்ணியம் என்று பெயர், பாவம் செஞ்சா அதுக்கு சிவ பாவம் கிடையாது, சிவ அபராதம் என்று பெயர். அப்படிதான் நமக்கு நூல்கள் நமக்கு சொல்கின்ற. இப்ப அடியாருக்கு ஏதாவது நீங்க தீங்கு செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது என்னது பேரு, சிவ பாவம் இல்ல, சிவ அபராதம். ஒரு அடியாருக்கு தெரியாம நீங்க அந்த அடியாருக்கு நீங்க தீங்கு செய்யறீங்கன்னு வச்சுக்கோங்க, சாமி கணக்கு எழுதிக்கிட்டே தான் இருப்பாரு, அவரு கணக்கு வைக்கவே மாட்டாரு. நீ எந்த செயல் செய்தாலும் கணக்கு கண்டிப்பா எழுதப்படும். புரிஞ்சுச்சா? புண்ணியம் செஞ்சாலும் எழுதுவாரு, பாவம் செஞ்சாலும் சாமி எழுதிட்டாரு. அதுக்குரிய வினைப்பெண்ணை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும்.
இப்ப நல்லது இவ்வளவு செஞ்சிருக்கோம், நல்லது 50 செஞ்சிருக்கோம், கெட்டது 25 செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நல்லது நிறைய செஞ்சிருக்கோம்ல, இது அந்த 25 அடிச்சிரும் அப்படிலாம் கிடையாது. இங்க அந்த கணக்கே கிடையாது. சிவபெருமானுடைய கணக்குல நல்லதுக்குரிய பயனை நீங்க அனுபவிப்பீங்க, அதே மாதிரி தீயது செஞ்சா அதுக்குரிய வினைப்பயனை அனுபவிச்சே தீர்ப்பீங்க. அதுதான் நம்ம நூல் சொல்லுது. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கேன், இது அந்த பாவத்தை அதை அழிச்சிரும் அப்படின்லாம் இங்க கிடையவே கிடையாது. பாவம் செஞ்சாலும் அதை வினைப்பயனை நாம் அனுபவித்தே தீர வேண்டும். பட்டினத்தார் பாருங்க, அப்பேற்பட்ட ஞானி, அவரே திருடன் பட்டம் சொல்லி கொண்டு போய் கழுவுறதுக்கு முன்னாடி போய் நிப்பாட்டிருச்சு. பல்வேறு பிரிவுகள் முற்பிரிவில் செய்த அந்த வினைப்பயன், என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்றேன். முன் செய்த தீவனையோ இங்கனவே மூண்டது என்ன, என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலை என்று உணரப்பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை. இந்த பிறகு நான் செய்த மாதிரி எனக்கு தெரியல. முன் செய்த தீவினையோ இங்கனவே மூண்டது என்ன, எத்தனையோ பிறகு செய்த அந்த வினைப்பயன் செஞ்ச பாவம் இங்க கழுவுறதுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டிடுச்சு. ஞானிக்கே அப்படின்னா நாமெல்லாம் சாதாரண மக்கள் என்ன ஆகும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கணும். அதனால பாவம் செய்யறதுக்கு அஞ்சணும். இது உங்களுக்கு பாவம் செய்வதற்கு முடிஞ்ச அளவுக்கு புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க, சிவபுண்ணியம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதே சிவபெருமானை பத்தி புகழ்ந்து பாடிக்கிட்டே இருங்க. சிவ நூல்களை கேளுங்க, சிவ நூல்களை படிங்க. கற்கும் நூல் பல, நம்ம கற்கக்கூடிய நாளோ வெகு வெகு சில. ஆனா நூல்கள் நல்லா படிங்க, படிச்சதோடு நிப்பாட்டிடாதீங்க, அதன்படி நடங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதான் மாணிக்க சொன்னாரு, கற்பனவே இனி அமையும். கற்றாரை யான் வேண்டேன்னு சொல்லிட்டு, நான் கற்றவரை வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, கற்பனவே இனி அமையும், நீ படிச்சுக்கிட்டே போகாதப்பா, அதன்படி நிப்பாட்டிட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னாரு. கற்பனவே இனி அமையும், குற்றாலத்தமந்துரையும் கூத்தாவும் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்தூறுக வேண்டுவனவே. அப்படி அதோட படிடக்கூடாது. இந்த நூல் படி நம்ம சொன்னபடி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் முக்கியம். இப்ப மடத்துல தீ வச்சாச்சு, அது போய் பற்றியது. உடனே ஞானசம்பந்த பெருமான் பார்த்தாரு, அடியாருடைய மடத்துல தீ வைப்பதா அப்படின்னு சொல்லி பையவே சென்று பாண்டியருக்காகன்னு பதிவே பாடினாரு ஞானசம்பந்தம். அது பைய அப்படி போய் எங்க ஏன் பையன் சொன்னாரு, வேகமான்னு சொல்லல. அங்க யாரு இருக்கா, மங்கை கசிமி யாரு, அவருடைய மனைவி, செந்தசி நிர்வாகனுடைய மனைவி மங்கை கசிமியார். போய் பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக பையவே சென்று பாண்டியருக்கு ஆகு அப்படின்னதும் பையவே போய் அது போய் என்ன ஆயிடுச்சு, வெப்பு நோயை உண்டாச்சு. துடிக்காரு மனுஷன், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த துடிப்பெல்லாம் அப்பர் சாமி சொல்றாரு, முடக்கி முடக்கி இடம் சொன்னார்ல, வைத்தறிஞர் சொன்னார்ல, அந்த மாதிரி முடக்குது அவரை வேற பூன்பாண்டிய மன்னன். அப்படி முடக்கியதும் மங்கையர்க்கரசி அம்மையார் இதுதான் நமக்கு சான்ஸ் அப்படின்னு நினைச்சாங்க. இதுதான் நல்ல ஒரு வாய்ப்பு, ஞானசம்பந்த பெருமான் வந்தால் இது நீங்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானுடைய பேரட்டும் சொன்னாங்க. அதுல பாதியோட அவங்களுக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குதான் பூன்பாண்டிய மன்னனுக்கு. ஞானசம்பந்தன் அவங்களுக்கு இந்த பேரை கேட்டதுமே, அப்ப எவ்வளவு அந்த பேருக்கு எவ்வளவு சிறப்பு பாருங்க. ஆளுடைய பிள்ளை திரு ஞானசம்பந்த பெருமான் அந்த பேரை சொன்னதுமே அவருக்கு அப்படியே உடனே அழைத்து வாருங்கள் அப்படின்னாராம் பூன்பாண்டிய மன்னன். ஞானசம்பந்த பெருமான் எத்தனை பேர் இருந்தாரு, 16,000 அடியார்களோட உடைசூழ மங்கையர்க்கரசி அம்மையார் அழைக்க ஞானசம்பந்த பெருமான் உள்ள வந்தார். சமணர்கள் எத்தனை பேர் சொன்னேன், 8,000 சமணர்கள். அடியார்கள் எத்தனை பேர், 16,000 அடியார்கள். இப்ப எது பெருசு, 16 8 அடியார் எப்பவுமே இருப்பாங்க. 16,000 அடியார்கள் வலது பக்கம் உட்கார்ந்தாங்க, இடது பக்கம் 8,000 அடியார்கள் உட்கார்ந்துருந்தாங்க. எப்படியாவது இந்த வழியை நீக்க வேண்டும் என்று இவங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, இங்க வழி நீக்கிற மாதிரி தெரியல. யாரு, சமணர்கள் எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க, மயில் பீடிகை எல்லாம் வச்சு பார்த்தாங்க, அது நோய் குணமாற மாதிரி தெரியல. உடனே ஞானசம்பந்த பெருமான் பதியம் பாட ஆரம்பிச்சாரு. முதல்ல அந்த மடத்து சாம்பல் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு. ஏன்னா திருநீர் பூசணும்ல, முதல்ல நெட்டில திருநீரே இல்லை, அது வரைக்கும் திருநீரே மடத்து அந்த நேரத்துல திருநீர் சாம்பலை எடுத்து அந்த மடத்து சாம்பல் எடுத்து முதல்ல திருநீரை பூசினார். பூசி விட்டு அந்த நேரத்தில் அந்த பதியத்தை பாடத் தொடங்கினார். மந்திரமாவது நீரு, பானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன்
திரு ஆளவாயான் திருநீரே. ஆனாரு பாருங்க. மந்திரம்னா என்ன அர்த்தம்? மந்திரம் அப்படின்னா என்ன? இப்படி திடீர்னு கேட்டா எங்களுக்கு தெரியாது சிவா. நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருவீங்க. மந்திரம் நினைப்பவரை காப்பதுன்னு அர்த்தம். நான் நினைப்பது, திறம் என்றால் காப்பது. நினைப்பவரை காப்பது மந்திரம். மந்திரமாவது நீர், வானவர் தேவர்கள் அணியக்கூடியது திருநீரு, சுந்தரம் உடலுக்கு அழகை தருவது திருநீரு. மேக்கப் பண்ணாலும் அழகு இருக்காது, கொஞ்ச நாள்ல அழகு போயிடும். அதனால எப்போதுமே முகத்திற்கு பொலிவை தருவது திருநீரு. மற்ற சாதனங்கள் எல்லாம் எடுத்து நீங்க எவ்வளவுதான் முகத்தை நீங்க அழகு பார்த்தாலும் அந்த நேரத்துக்கு இருக்கும், அதுக்கப்புறம் முகம் கலைஞ்சிரும், உங்களுடைய உண்மையான முகம் வெளிப்பட்டு தோன்றிவிடும். ஆகவே உண்மையிலே எது அழகு நமக்கு? திருநீர் தான். எல்லாம் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, எல்லா அடியாரும் திருநீர் பூசத்தை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஈரோடு சைட்லாம் போயிட்டீங்கன்னா, ஈரோடு, தஞ்சாவூர் அந்த சைட்லாம் போயிட்டீங்கன்னா, வேற ஒன்றும் வேண்டாம், திருவாரூர் தேரோட்டத்துக்கு நீங்க வந்து பாருங்க, அத்தனை அடியாரும் பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படியே தெருவெங்கும் எங்க பார்த்தாலும் திருநீர் தான். அத்தனை பேரும் நெற்றியில திருநீர் இருக்கும். அப்படியே கைலாயமே அங்கதான் இருக்கும். அவ்வளவு சிறப்பா இருக்கும். அடுத்த வட்டம் வராதவனா அடுத்த வட்டம் கண்டிப்பா என்ன செஞ்சுருங்க, திருவாரூர் தேரோட்டத்துக்கு, அந்த சிதம்பரம் தேரோட்டத்துக்கு, அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளவு சிறப்பு. திருநீர் பூசி இருக்கவங்களை பார்த்தாலே சிறப்புன்னா பார்த்துக்கோங்க, யோசிச்சு பாருங்க. பார்த்தாலே சிவபுண்ணியம். திருநீர் பூசி இருக்கவங்களை பார்த்துட்டாலே சிவபுண்ணிய கணக்கு சிவபெருமான் எழுதிடுவார். அது மாதிரி மதுரைக்கு போயிட்டு வந்து நீங்க எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, நான் ஆலவாய்க்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாலே, ஆலவாயின்னு கேட்டாலே முக்தி ஆயிருமா. ஆலவாயின்னு கேட்க அப்படி தனிச்சிறப்பு நிறைய இருக்கு. அதை பத்தி சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு, மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துடிக்கப்படுவது நீரு. தந்திரம்னா என்னது? தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு. சைவ சமயத்துக்கு மிக முக்கியமாக திகழ்வது திருநீரு. சமயத்தில் உள்ள நீரு. செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயார் மதுரை சொக்கநாத பெருமானே அணியக்கூடியது எதுனாரு? திருநீருன்ட்டாரு. இப்ப நான் இன்னொன்னு கேட்டேன், நீங்க விட்டுட்டீங்க. எங்க போனாலும் சுத்தி இங்கே வந்துடுறாரு. அப்படி தந்திரம்னா ஆகமங்கள். தந்திரம்னா ஆகமங்கள் முக்கியமாக சொல்லப்படுவது என்றால் திருநீர். சாமி அதை எழுதி வச்சிருக்காரு. ஆகமத்துல முக்கியமான ஒரு இதுன்னா சிவ சின்னமாக விளங்கக்கூடியது விபூதியும் ருத்ராட்சமும் ஜடாமுடியும். அதை சுவாமி எழுதி வச்சிருக்காரு தந்திரத்துல, ஆகமங்கள். கொஞ்சம் லெட்டர் இருந்தாலும் ஆடையாச்சு பார்த்தீங்கன்னாதான். தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது செந்துவர் வாய்மை பங்கன் திரு ஆலவாயான் வேதத்தில் உள்ளது நீரு, வெந்துய தீர்ப்பது நீரு, போதம் தருவது நீரு, பொன்மை தவிப்பது நீரு, போத தகுவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீரே. முக்தி தருவது நீரு, முனிவர் அணிவது நீர், சத்தியமாவது நீரு, தக்கோர் புகழ்வது நீர், பக்தி தருவது நீரு, வரவையினியது நீர், சித்தி தருவது நீரு, திரு ஆலவாயான் திருநீரே. பதியம் பாடினார். ஒரு பாட்டா பாடிட்டே வந்தாரு. முதல்ல ஒரு 6 பாடலை பாடினார். பாடினது இந்த பக்கம் மொத்த வழி நீங்கி இந்த பக்கம் வந்துருச்சு. இந்த பக்கம் யார் உட்காந்துதா? அத்தனை வழி இங்கிட்டு போயிடுச்சு, இந்த பக்கம் சரியா போயிடுச்சு. இங்கிட்டு வழியில துடிக்கிறாரு. இவங்க பூரா என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்க்காங்க, இங்க வேலை ஆக மாட்டேங்குது. உடனே ஞானசம்பந்த பெருமாள் இந்த பக்கம் வந்து பாடுறாரு. அவங்க எல்லாத்தையும் போச்சு விட்டாரு. சமணர்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஞானசம்பந்த பெருமாள் மீதி 5 பாட்டை இங்கிட்டு வந்து பாடுனாரு. அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா 6 பாட்டுல திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரும் படிப்பாரு. மிச்சம் 5 பாட்டுல பாத்தீங்கன்னா வெறும் ஆலவாயான் திருநீரே. இப்ப அவங்க செக் பண்ண ஆரம்பிச்சாரு சரவணஜா, நீங்க பாத்துரும் அப்படின்னு. ஆலவாயான் திருநீர் நீங்க பாருங்க, சும்மா பாருங்க. முதல் 6 பாட்டுல திரு ஆலவாயான் திருநீரும் பாடுவாரு. அடுத்த 5 பாட்டுல வெறும் ஆலவாயான் திருநீரும் பாடுவாரு. அதுலயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். செக் பண்ணிட்டீங்களா? சும்மா பாருங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க பார்த்தாச்சு. என்ன நீங்க இன்னைக்கு போய் செக் பண்ணி பாருங்க. முதல் 6 பாட்டுல திரு ஆலவாயான் திருநீரேன்னு பாடுவார். மொத்தம் 5 பாட்டுல வெறும் ஆலவாயான் திருநீரே அப்படின்னு பாருங்க. ஆடி முடிச்சதும் கடைசி பாட்டுல சொல்றாரு, ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் ஓசுரன் ஞான சம்பந்தன் தேட்டி தென்னன் உடல்
உற்ற தென்னன்னா யாரு? பாண்டிய மன்னன். தென்னாடு பாண்டிய நாடு. தென்னன்னா பாண்டிய மன்னன். தென்னன் உடல் விட்டு தீப்பினி ஆயின தீர சாத்திய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமினாரு. அத்தனை வழியும் சரியாச்சு. இந்த 11ஆவது பாடலை பாடி முடிச்சாரு. மொத்த வழி. அப்புறம் கூண் அப்படி இருந்து கூண இருந்தாரா? அவர் பேர் என்ன பேர் இருந்துச்சுன்னு கூண் பாண்டியன்னா நோயும் சரியாகி இப்படி நிமிந்துட்டாரு. கூண் நிமிந்து நின்றசி நெடுமாறனாக தீர்ந்தார். யாரு? கூண் பாண்டியன். இப்ப மங்கையர்க்கரசியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்ப இதை திருத்த வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? மனைவிக்கு தான் இருக்கு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா மன்னர் இப்ப ஒரு கணவனாரு தீய வழியில போறான்னு வச்சுக்கோங்களேன். அவர் போற வழியில கணவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மறுசொல்லு சொல்லாம இருக்கிறாங்க பாருங்க. அப்படி இருக்கக்கூடாது மனைவி. கணவர் தவறான வழியில போனா அதை திருத்தக்கூடிய நிலையிலையும் மனைவி இருக்கணும். புரியுது அவங்களுக்கு? கணவர் எப்படி இருந்தா எப்படி போனா என்ன, அவர் என்ன சொல்றாரோ நம்ம கேட்டுக்கிட்டு பேசாம இருப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தீய வழியில போனா அதை கண்டிக்கக்கூடிய மனைவியாவும் இருக்கணும். அதுதான் சரி. அவர் தீய வழியில சமண மதத்துல போனாரு. அது சரியில்லாத சமயம்னு தெரிஞ்சிருந்தது. உடனே இவங்க சரி அவர் கூட நம்மளும் போயிருவோம் அப்படின்னு இருக்கல. மங்கையர்க்கரசியார் என்ன செய்யல? கணவர் போன வழியில போகல. அவங்க முக்கியமா எதை வழிபாடு பண்ணாங்க? சிவபெருமானை வழிபாடு செய்த காரணத்தினால் எப்படியாவது சைவ சமயத்தில் இவரை ஈடுபடுத்த வேண்டும், தீய வழிக்கு செல்வதை விடுத்து நல்வழிக்கு இவரை திருத்த வேண்டும் என்கின்ற மிகுந்த பண்பாடுடைய நோக்கமாக இருந்த காரணத்தினால் ஞானசம்பந்த பெருமானை வரவழைத்து இந்த பதியத்தை பாடி அவருடைய கூடையில் நிமிர்த்து நின்றசி நெடுமாறனாக திகழ வைத்த மிகப்பெரும் பொறுப்பு யாருக்கு இருந்தது? மங்கையர்க்கரசியார். அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையவர்கள் மங்கையர்க்கரசியார். அப்பயும் அவங்க விடல. இவங்க சும்மா ஏதோ இது பண்ணிட்டாங்க, அதனால இவங்க எங்க கூட வாதுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி யாரு என்ன செஞ்சாங்க? அவங்க சமணர்கள் எல்லாம் வாதுக்கு கூப்பிட்டாங்க. முதல் என்ன வாது நடத்துறாங்க தெரியுமா உங்களுக்கு? அனல் வாதமா புனல் வாதமா? முதல் நடந்தது என்ன வாதம்? முதல் வாதம் வந்து அனல் வாதம். 2வது வாதம் தான் புனல் வாதம். நெருப்புல ஏட்டை எழுதி போடணும், அது எரியாம இருக்கணும். அதுதான் பந்தயம். யார் ஜெயிக்கின்றார்களோ எல்லா இதுலயும் ஜெயிச்சுட்டா நாடை விட்டு வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி முதல் பேசுவாங்க. 2வது என்ன செய்வாங்கன்னா கழுகு மரத்துல ஏறணும்னு பேசுவாங்க. முதல்ல அனல் வாதத்துல கேள்வி கேட்கறது அவங்களே. யாரு? சமணர்களே இந்த போட்டியை பத்தி அவங்களே அறிவிக்கிறாங்க. முதல்ல எங்க கூட அனல் வாதத்துல வந்து பாருங்க அப்படின்னாங்க. அவங்க அஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தின்னு எழுதி போட்டாங்க. அது நல்லா எரிஞ்சு சாம்பலாகி துகளாயிருச்சு. ஞானசம்பந்த பெருமான் பத்தி எழுதி போட்டார். எந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க கிடையாது, அந்த பாட்டு கிடையாது. திருநள்ளாறு பதிகம். போகமாத்த பூன்முலையால் தன்னோடும் பொன்னகலம் பாகமாத்த பைங்கல் வெள்ளேற்றல் பணம் வேட்டி நாகமாத்த நம்பெருமான் மேயது நல்லாரே அப்படிங்கிற அந்த நல்லாட்டு பதியத்தை எழுதி போட்டாரு. அதுக்கு பச்சை பதியம்னே பேரு. நெருப்புல எரியாம அப்படி பச்சையா இருந்துச்சு. அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. இப்பயும் விடக்கூடாது, அப்ப புனல்வாதத்துக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த எதிர்த்து 6 எதிர்த்து வரும் பாருங்க, அதுல அந்த ஏட்டை எழுதி போட்டு யாருடைய ஏடு எதிர்த்து போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த வாதத்தையும் வச்சாங்க. அது அப்ப பாடின பாட்டு தான் அந்த பாட்டு நீங்க சொன்ன பாட்டு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்க்கவே அப்படின்னு சொல்லி அந்த பதியத்தை எழுதி போட்டு. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். முதல்ல என்ன சொல்றாரு? முதல்ல அந்தணர்கள் வாழ்கன்னாரு. ஏன் அந்தணர்கள் வாழ்கன்னு சொல்றாரு? சொல்லுங்க பாப்போம். இப்ப ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியாதா? ஆனா அந்த பதிகத்துல அந்த முதல் வரியை என்ன சொல்றாருன்னா வாழ்க அந்தணர் தான் முதல் சொல்றாரு. ஏன் அப்படின்னா அந்தணர்கள் சிவ பூஜை செய்யலைன்னா நாடு என்ன ஆகாது, ஒரு நிலையா இருக்காது. பஞ்சம் வந்துடும், பட்டினி வரும், எல்லா விதமான இதுவும் வரும். பூச தப்பிடில் என்ன ஆகும்? எல்லா விதமான பஞ்சமும் வந்துடும். திருமூலர் என்ன சொல்றாரு? அப்ப கோயில்ல அறுகால பூசை நடந்தா அந்த குடிமக்களுக்கு என்ன வராது? பஞ்சம் பட்டினி நோய் வாய் எதுவுமே படாது. அதனாலதான் அவங்க பூசை, அது சிவன் கோயில ஒரு கால பூசையாவது கரெக்டா என்ன செய்யணும்? நடக்கணும். பூசையே நடக்காம விட்டுறக்கூடாது. அப்படி நடந்தால் மாதம் மும்மாறி மழை பெய்யும். இதெல்லாம் ஒரு மாதிரி கூட பெய்யாது. அவங்களுக்கு மாறிதான் என்ன அர்த்தம்? மழைன்னு அர்த்தம். ஒரு மாதிரியாவது பெய்யும். அப்படி பூசை இருக்கும். அதனாலதான் அந்தணர்கள் சிவபூஜை செய்கின்ற காரணத்தினால் முதல் எடுத்ததுமே வாழ்க அந்தனர். வானவர் ஆணினம் ஏன் 2வது சொன்னாரு? வானவர் ஆணினம்னு என்னது? ஆணினம்னா பசு. பசு கொடுக்கக்கூடிய பஞ்சகவியம் யாருக்கு உதவும்? சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு உதவும்.
ரெண்டாவது அதை சொன்னாரு, வாழ் அந்தனர் வானவராணினும் வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்குக. இப்ப ஓங்கிட்டாரு யாரு? நின்றசீ நெடுமாறனாக திகழ்ந்தார். வீழ்க தன் புனல் வேந்தனும் ஓங்கு ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர்த்திற்கு. இந்த துயரெல்லாம் தீர்க்க வேண்டும் என்றால் அரண்நாமத்தை சொல்ல வேண்டும். அரண்நாமம் என்ன நாமம்? சிவருடைய நாமம் நமச்சிவாயத்தை சொல்லணும். அரண்நாமம் தான் ரொம்ப முக்கியம். ஞானசம்பந்தமும் பல பாடல்ல சொல்றாரு, நாமத்தை சொல்லி அஞ்செழுத்து பதியவே பண்ணார். அஞ்செழுத்து சொல்லாம மட்டும் என்ன செய்யக்கூடாது? எந்த துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் ஆழ்தோம். எந்த நிலையிலும் அஞ்செழுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி அந்த அந்த வாதிலையும் ஜெயிச்சு அந்த பதியத்தை எழுதி போட்டு அதுதான் சொல்லுவாரு அந்த பதியத்துல, மிக்கு சோதிக்க வேண்டாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாமி இருக்காரா இல்லையா நான் சோதிச்சு பார்க்கணும், நான் ஆராய்ச்சி பற்றி பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நிறைய பேர் ஆராய்ச்சிலாம் பண்றாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. சில பேர் கடவுளை நம்ப மாட்டேங்காங்க, அதுவும் ஒரு பக்கம் ஆராய்ச்சி ஓடிக்கிட்டு இருக்கு. நாமெல்லாம் எப்படி இருக்கோம்? ஏற்கனவே பல பிரிவில் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்கோம். நாம நம்ம ரொம்ப நல்லவங்களாம் கிடையாது. நம்மளும் பல பிரிவில் சிவபெருமான் ஒண்ணு உண்டா, கடவுள் ஒண்ணு உண்டா அப்படின்லாம் இருந்துட்டு தான் வந்திருக்கோம். அந்த சமயத்திலாம் போய் சேர்ந்து சத்தம் சமயங்கள் 60 சமயத்திலையும் போய் நின்று அதுல போய் உழன்று அதுல தலைவர்களா ஆகி அதுல உண்மை சமயம் இல்லைன்னு உணர்ந்து அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து வெளியில வந்து கடைசி கடவுள் சிவபெருமான் தான் அப்படின்னு நாடும் நகரும் நத்திரு கோயிலும் தேடி திரிந்து கடைசி எங்க வந்திருக்கோம்? சிவபெருமான் தான். சிவபெருமான் என்று வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பாடுமின் பாடி பணிமின் பணிந்தவின் கூடிய நெஞ்சத்து கோயா கொள்வானே. அப்படிதான் நம்ம பல பேரில் வந்திருக்கோம். எடுத்ததுமேல சிவபெருமான் வந்துட முடியாது. இன்னொன்னா இந்த உயிர்களானது படிமுறையாகத்தான் அறியும், சோபான முறையில் தான் அறியுமே தவிர ஒரே பிறவியில் இறைவனை அறியாது. சரி, அறிஞ்சாலும் உடனே வந்துருவானாலும் வராது. அறிஞ்சு அதுக்கப்புறம் அதுல தெளிந்து சரிகிரி யோகத்துல நின்று ஞானத்தை அடைந்து அதுக்கப்புறம் ஞானத்தில் சரியே, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்துக்கு போய் தான் எங்க போக முடியும்? சிவபெருமானுடைய அந்த முழு பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். ஞானத்தின் ஞானமாக திகழ வேண்டும். இப்ப நீங்க எதுல நிக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப ஞானத்தில் எதுல இருக்கீங்க? ஞானத்தில் சரியில்லை நிக்கிறீங்க. நீங்க ஞான நூல்களை பற்றி படித்தல், ஞான நூல்களை பற்றி கேட்டல், ஞான நூல்களை பற்றி சிந்தித்தல், இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா ஞானத்தில் சரியில்லை வரும். அடுத்து ஞானத்தில் கிரியை, அப்புறம் ஞானத்தில் யோகம். பூசையை உள்ளுக்குள்ள பண்றது, அகப்பூஜையில பண்றது யோகம், ஞானத்தில் யோகம். அப்படிதான் ஞானத்தில் யோகத்துல அதுல சிறந்து விளங்கினவர் தான் மாணிக்கவாச பெருமான். அதனால அவருக்கு ஞானத்தில் ஞானம் உடனே வந்துச்சு. எளிதில் மறைகள் தேராய் இறைவனை எல்லில் பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீது ஏற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம் என்பது திருவிளையாடல் புராணத்துல இருக்கு. என்ன சொல்றாரு? பொழுதொரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து. மாணிக்கவாச பெருமான் எதை பத்தி சிந்திக்கிறார்? அவருடைய சிந்தனை முழுவதும் 6 காலம் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். எதுல? மனசுக்குள்ள. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெளியில பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? வெளியில ஒரு காலம் பண்ணும்போது என்ன செஞ்சிருவாங்க? ஏகப்பட்டவர் வந்துருவாங்க. சிவா இங்க வாங்க சிவா, உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு சிவா அப்படின்னு செஞ்சிருவாங்க. ஒரு கால பூசையை உருப்படியா பண்ண முடிய மாட்டேங்குது. எஞ்சி ஓட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பேருக்கு வந்துருது. சில பேர் 2 காலம் பண்ண நினைச்சா கூட என்ன செய்யுது? இந்த வினை பெண் தடுக்குது. 2 காலம் பண்ண முடியல, 3 காலம் பண்ண முடியும். உண்மையிலே சிவ பூஜை எடுக்கிறவங்க 3 காலம் சிவ பூஜை பண்ணணும். தெரியுமா உங்களுக்கு? ஆனா நம்ம என்ன செய்யறோம்? காலையில ஒரு காலம் சிவ பூஜை பண்ணிட்டு சாமி 2ஆவது காலத்துக்கும் 3ஆவது காலத்துக்கும் இப்பயே உனக்கு உணவு ஊட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சிடறோம். காலையிலே 2 வேளை சாப்பாடையும் சேர்த்து ஊட்டிடுறது. சிவருவன் பாவம், ஒரே நேரத்துல இப்படி 2 காலத்துக்கு இப்படி குடுக்கீங்களாடா அப்படின்னு. 2வது நீ அப்படி சாப்பிடுவாடா நீ அப்படின்னு கேட்டான்னு வச்சுக்கோங்க. அவர் கருணையே வடிவானவர் சிவருவன். நீ எத்தனை தரனாலும் கொடுப்பா, நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு. சிவபூஜை எடுத்தவங்க நீங்க எல்லாத்தையும் கேட்டு பாருங்களேன். என்ன செய்வாங்க தெரியுமா? காலையில அடிய மண்டல சொல்றேன், சாமி 2ஆவது காலத்துக்கும் 3ஆவது காலத்துக்கும் அந்த பூசையை ஏத்துக்கிட்டு இந்த நெய்வேத்தியத்தை ஊட்டுறேன், சந்தோஷமா ஏத்துக்க சாமி அப்படின்ட்டு சாமிக்கு மதியம் இரவு பண்ற பூசையெல்லாம் காலையிலே இல்ல எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவாங்க. ஆமா, அடியும் புதுசான எல்லாருமே காலையில பூஜை பண்ணும் போதே 2ஆம் காலம் 3ஆவது காலத்துக்குரிய பூஜையை ஏத்துக்கணும்னு சொல்லி சாமிக்கு உணவு ஊட்டிடுவாங்க. அப்ப சாமி அப்படியே ஐசிக்கிறது சிவபெருமான்.
சாமி எதுக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, அங்க அன்பு ஒன்னதான் பார்ப்பாரே தவிர நீங்க என்ன செஞ்சாலும் அவரை மற்றதெல்லாம் நோக்கவே மாட்டாரு. அங்க அன்பு இருக்கா, 2ஆம் காலத்துக்கு 3ஆம் காலத்துக்கு உணவு ஊட்ட போறியாப்பா, ரைட்டு, நீ எந்த உணர்வோட ஊட்டுற அதை மட்டும் பார்ப்பாரு சாமி. பூசை பண்ணும்போது அந்த உணர்வு மட்டும்தான் முக்கியமே தவிர மற்றதெல்லாம், தங்கத்துல செம்பு வெள்ளி சுத்த தங்கம் எல்லாமே இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதை உருக்கியாச்சுன்னு வச்சுக்கோங்க, உருக்கி முடை போட்டு எடுத்தோம்னா என்ன வரும், சுத்த தங்கமா வரும். எது கழிவாகும், செம்பு வெள்ளி கழிவாயிரும். எது நிக்கும், சுத்த தங்கம் மட்டும். அது மாதிரி சிவபெருமான் என்ன செஞ்சாரு, நான் 5 மணி நேரம் சிவ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதை செய்யறேன் இதை செய்யறேன் அபிஷேகம் பண்றேன், எல்லாம் எல்லாம் அந்த செம்பு வெள்ளி மாதிரி கழிச்சு விட்டுவாரு. எதை எடுப்பாருன்னா இந்த உண்மையான அன்போடு உணர்வு பூர்வமா அழுது தொழுவோம் பாருங்க, அதை மட்டும் சுத்த தங்கமா சாமி எடுப்பாரு. அந்த அன்பை மட்டும் சாமி, புரியுதா உங்களுக்கு? நீங்க மத்த கிரியெல்லாம் செம்பு இது மாதிரி கழிச்சுவாரு, ஆனா அத்தனை செஞ்சாதான் அந்த உருக்கம் வரும், அதையும் மறந்துடக்கூடாது. அத்தனை கிரியும் செஞ்சாதான் கடைசி அந்த உண்மையான உருக்கம் வரும். அதனாலதான் சிவபூஜையில அத்தனையும் வச்சாங்க. உங்களுடைய மனமானது வெளியில போகக்கூடாது என்பதற்காகத்தான் அத்தனை கிரியும் வச்சு மனத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் அத்தனை வடிவம் வரும். அப்ப அதுக்காக இது ரிஜெக்ட் எல்லாம் பண்ண மாட்டாரு. இது வருவதற்கு அது ஒரு உபாயம். எது, உண்மையான அன்பு வருவதற்கு உபாயம். இத்தனை செஞ்சு முடிச்சுட்டு கடைசி திருமுறை பாடி உட்காருவீங்க பாருங்க, அந்நேரம் உங்க உண்மையான அன்பு அப்ப வெளிப்படும். உண்மையான உணர்வோடு நீங்க வழிபாடு செய்யும் போது உங்களுடைய கண்ணுல இருந்து தாரை தாரையாக என்ன வரும், தண்ணீர் பெருகி கொண்டே வரும். அப்படி அழுது அடியடைந்த அன்பர் தான் யாரு, மாணிக்க வாசகர். எப்படி பூசை பண்ணாரு, பொழுதரு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து 6 காலம் அப்படியே உள்ளுக்குள்ள அவத்துக்குள்ளேயே பண்ணிக்கிட்டே. அப்ப எங்க போனாலும் அவர் பாதியம் பாடிட்டே போனாரு. அப்ப சிவலிங்கத்தை எடுத்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே 6 காலம் பண்ணிக்கிட்டே இருப்பான்னு இல்ல, அவங்க ஞானிகள் அமர்ந்தாலே அவங்க என்ன செய்வாங்க, பூசை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. எந்த நிலையிலும் அவங்க சிவ பூஜை உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே, வெளியில புறத்துல செயல்கள் நடந்தாலும் கூட உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பூஜை ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இருப்பவங்களுக்கு தான் ஞானிகள். பொழுதர் காலத்து என்று பூசனை விடாது செய்து தொழுதலை தலை மீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வாம் என்பது திருவிளையாடல். அப்படி ஞானிகள் எல்லாம் அப்படி வழிபாடு செய்வார்கள். அதே போல நம்ம இந்த பதிகம் முழுவதும் பாடி அனல்வாதம் புனல்வாதம் எல்லாம் நடத்தி ஞானசம்பந்த பெருமான் அத்தனை பேரும் தோல்வியை ஒத்துக்கொண்டார்கள். பூன்பாண்டிய மன்னனாக நின்றசி நெடுமானாயினர் அத்தனை பேருக்கு தண்டனை பண்ணி அவங்களே கேள்வி கேட்டு அவங்களே தண்டனையும் சொல்லிட்டாங்க. இதுல தோற்றா கண்டிப்பா எல்லாரும் இது கழுவு மரத்தில் ஏற வேண்டும் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த இதை நிறைவேற்ற வேண்டும் என்று நின்றசி நெடுமானாயினர் அவர்கள் அத்தனை பேருக்கும் 8000 பேருக்கும் கழுவு மரம் ஏற வைத்தார். அந்த நேரத்துல ஞானசம்பந்த பெருமான் தடுத்திருக்கலாமா, தடுத்துக்க கூடாதா? அத்தனை பேர் உயிருக்கு தானே, பாவம்ல. 8000 பேர் சமண மரத்துல இது கழுவு மரத்துல ஏறினா எவ்வளவு பெரிய பாவம். ஞானசம்பந்த பெருமான் தடுக்க என்ன காரணம் அப்படின்னா, அவர்கள் அடியாருடைய திருமணத்திற்கு நெருப்பு வைத்த காரணத்தினால். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த பிறவில அவங்க தண்டனை அனுபவிக்கலைன்னா அவங்க எத்தனை கோடி ஜென்மம் ஆனாலும் நரகத்துல போய் தண்டனையை அனுபவிப்பார்கள் என்ற காரணத்தினால் ஞானசம்பந்த பெருமான் அதை தடுக்கவில்லை. இது ஒரு நிமிஷம் வேதனையோட போயிடும் உயிர். 8000 சமணர்கள் ஒரு நிமிஷத்துல இறந்து போயிடுவாங்க. ஆனா அடுத்து நல்ல ஒரு பிறகு சாமி கொடுப்பாரு. புரியுது அவங்களுக்கு? அடியார்களுக்கு தீங்கு செய்த காரணத்தினால் அந்த பிறகு அவங்க அனுபவிக்கட்டும்னு சொல்லி சாமி எதுவுமே சொல்லல ஞானசம்பந்தர். அப்ப அடியார்களுக்கு என்ன செய்யக்கூடாது, மனசால கூட நினைக்க கூடாது தீங்கு நினைக்கணும்னு. மனசால நினைச்சிட்டாலே என்ன வந்துடும், குற்றம். சிவருமா கணக்கு எழுதிவாரு. அப்படியா, அடியாருக்கு இப்படி எல்லாம் தீங்கு நினைக்கிறியா மனசுல அப்படின்னு கணக்கு எழுதிட்டே இருப்பாரு. ஆகையினாலே மனதளவில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அடியார்களுக்கு. அப்படி மிகச்சிறப்பு. இத்தனைக்கும் காரணம் யாருன்னா மங்கையர்க்கரசியம்மையார் என்கின்ற மங்கைக்கெல்லாம் தனி அரசியாக விளங்கக்கூடிய வல்லவர்கோன் பாவையாக விளங்கக்கூடிய குல கொழுந்தாக விளங்கக்கூடிய மங்கையர்க்கரசி நாயனார். இப்ப பாண்டிய நாடு என்னடா மாறிடுச்சு, சைவ சமய நாடா மாறிடுச்சு. அத்தனை பேர் நெட்டிலே திருநீர். இப்ப மன்னர் தெரிஞ்சிட்டாரு, சைவ சமயத்துக்கு வந்துட்டாரு, திருநீர் பூசியாச்சு. இப்ப மக்கள் பூசுவாங்களா பூச மாட்டாங்களா? மக்கள் ஆணையிட்டா கண்டிப்பா எல்லாம் என்ன 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 ஆயிடணும், மக்கள் திரும்பிதான் ஆகணும். இப்ப வேற ஒண்ணும் இல்ல, முதலமைச்சர் ஒரு கட்டளை இடுறாரு, அத்தனை பேருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும். அப்படியே என்ன கியூல போய் ரெண்டு வாங்கிடுறோம்ல ஒரு வேலை போய் அதை சொன்னாலும் நம்ம கேட்கோம். அத்தனை பேரும் நீங்க வரி கட்டி ஆகணும், இத்தனை மாசத்துக்குள்ள வரி கட்டி ஆகணும்னா நம்ம என்ன செய்யறோம், மன்னர் ஆணையிட்டா போய் கட்டிதான் ஆகணும், இல்லைன்னா ஜப்தி பண்ணிடுவாங்க.
அவர் என்ன சொன்னாலும் முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதை குடிமக்கள் கடைபிடித்து ஆக வேண்டும். அதே போல மன்னர் சொல்லியதை குடிமக்கள் கடைபிடித்து ஆக வேண்டும். ஆகையினாலே பாண்டிய நாடே எனதாக திகழ்ந்தது, சைவ நாடாக மாறி. அதுக்கு முழு முதல் காரணம் யாரு? மங்கையர்க்கரசி அம்மையார். அது ஞானசம்பந்தபுரம் வந்ததும் 2 பேரையும் பார்த்து சாமி கிட்ட போய் இந்த 2 நாயனாரையும் பத்தி பாடினாராம். மங்கையர்க்கரசி இத்தனையும் முடிச்சுட்டு கடைசி ஞானசம்பந்தபுரம் எங்க போறாரு? சொக்கநாத பெருமானை போய் பார்க்க போறாரு. அது மாதிரி ஒவ்வொரு வாதம் போகும்போதும் சொக்கநாத பெருமான்கிட்ட கேட்டு கேட்டுதான் போவாராம் ஞானசம்பந்த பெருமான். சபி இப்படி சமணர்கள் கூப்பிடுறாங்களே, நான் போயிட்டு வரட்டுமான்னு கேட்போம். உடனே சிவபெருமான் உத்தரவு கொடுத்ததும் போய் தான் வாதம் பண்ணுவாராம். இல்லைன்னா போக மாட்டாரு ஞானசம்பந்த பெருமான். அதே மாதிரி இப்ப அவங்க 2 பேரையும் போட்டி பாடுவதற்காக அப்பேற்பட்ட தனிச்சிறப்புடையவர் அவர் 2 பேரும் அப்படின்னு சொல்லி உடனே அப்ப போய் மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை வரிவளை கை மட மாணி, அவங்க பேர் என்ன பேரு? மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ. நாள்தோறும் பரவுனாங்களாம். யாரு? மங்கையர்க்கரசி அம்மையார் அந்த திருக்கோயிலுக்கு நாள்தோறும் போய் பணி செஞ்சாங்க. அதனால நாள்தோறும் நாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும்? திருக்கோயிலுக்கு போகும்போது நாள்தோறும் போகணும் கோயிலுக்கு. நான் போன வாரம் கூட கோயிலுக்கு போனேன், சிவன் கோயிலுக்கு. இந்த வாரம் இருக்க போகலாம் நினைக்கிறது அல்ல கிடையாது. என்ன சரி திருக்கோயிலுக்கு போகணும். நாள்தோறும் பணி செய்து, அது நாள்தோறும் திருப்பணி செய்யணும். அடுத்த மாசம் எங்க உழவார பணி போடுவீங்க அப்படின்னு இல்லாம தினசரி என்ன செய்யணும்? போய் திருக்கோயில போய் தொண்டு செய்யணும். துளசிலாம் பாத்தீங்கன்னா டெய்லி போய் அங்க போய் தூத்துக்கிட்டு இருப்பாங்க கோயில்ல. சாமி வழிபாடு அபிஷேகம் முடிஞ்சதும் அவங்க வாட்டு ஒரு மாறை எடுப்பாங்க, போய் வெளிப்புறத்தை போய் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தினசரி பண்ணுவாங்க. அதைத்தான் சொல்றேன், நான் அடின்னு பார்த்ததுனால சொல்றேன். இந்த மாதிரி எல்லாரும் போய் கோயிலுக்கு போனா ஏதாவது ஒரு திருப்பணி செஞ்சுட்டு விளக்காவது போடணும். இப்ப மகேஸ்வரம்லாம் வந்து விளக்கு டெய்லி போடுறாங்க, அதை பாக்குறேன். ஒருத்தவங்க ஒரு தனி சிறப்பு. ஒருத்தவங்க கோயிலுக்கு வந்து ஏதாவது ஒரு திருப்பணி செஞ்சுட்டு போகணும். இல்ல அட்லீஸ்ட் ஒற்றை எடுக்க ஏதாவது நம்மளால முடிந்த பணி எதனா, இல்ல ஒரு பேப்பர் ஏதாவது வெளியில கிடந்துச்சுன்னா அதை எடுத்து கொண்டு போய் குப்பையில போட. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், சென்னையில டாக்டர் அமுதாசுவா இருக்காங்கன்னு சொன்னேன்ல, மாசலாமணின்னு எந்த நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே ஒரு கேரி பை கையில வச்சிருப்பாங்க, பேக்ல வச்சிருப்பாங்க. பேக் நான் என்னமோ எடுக்க போறாங்கன்னு பார்த்தா பேக்கை வந்து ஒரு கேரி பை எடுத்தாங்க. அவங்க வாட்டு உண்மையிலே ரொம்ப அவங்க டாக்டரே நினைக்க முடியாது, அந்த அளவுக்கு தனிச்சிறப்புடையவர். அவங்க வாட்டு போய் குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. வாய்க்காலம் கூட பார்க்க மாட்டாங்க, வாய்க்காலாம் அள்ளுவாங்க. கோயில என்ன அசுத்தம் இருந்தாலும் அப்படியே எடுத்து கொண்டு போய் போட்டு கையை அவங்க வாட்டு வந்து சாமிக்கு முன்னாடி வந்து உட்காந்து மாசிலாமணின்னு உருகிட்டு இருப்பாங்க. அப்படி சாமிகிட்ட பேசுவாங்க உட்காந்து, மாசிலாமணி என்ன மாசிலாமணி யார் வந்திருக்கா அப்படிம்பாங்க. நம்ம போனோம்னா யார் வந்திருக்கா பாரு அப்படிம்பாங்க. இப்ப எப்படி பேசுவாங்க பாருங்க. அந்த அளவுக்கு சாமிகிட்ட உருக்கம் வரணும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அடியார் ஒவ்வொரு தனிச்சிறப்பு, அதுல அவங்க ஒரு தனிச்சிறப்பு. எப்ப பார்த்தாலும் மாசிலாமணி. அந்த சாமி பேரு மாசிலாமணி ஈஸ்வரர். வட திருமுல்லை வாயில் அந்த கோயில போய் பாடினாரு பாருங்க சுந்தரம் சாமி, அதுதான் பெரிய சிறப்பு. திருவும் மெய்ப்பொருளும் செல்வம் எனக்கு உன் சீருடை கலல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தும் மூடியும் உரைப்பனாய் திரிவேனாரு சுந்தரம் சாமி. பாடிய அடியன் படுதுயர் கலையாயினாரு. வெறும் துயர்லாம் கிடையாது, படுதுயர் கலையாய் பாசுபதா பறந்துடரே அப்படின்னாரு. இந்த பாட்டை நான் அடின்னு அப்பதான் பார்க்கேன். அப்போ ஒருத்தர் போன் பண்றாரு, ஒரு அடியாரு, சிவா எனக்கு இந்த பாட்டு வேற இல்ல, வேல்முருகன் அபிவிருத்தி வேல்முருகன் இருக்காருல்ல, சிவா சுந்தரம் சாமி பாட்டு ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னாரு. ரொம்ப துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அடி இந்த பாட்டை தான் சொன்னேன். படுதுயர் கலையாய் பாசுபதா கூடிய லயம் சதிவிளையாமை கொடியடை உமையவர்களுக்கான ஆடிய அழகா அருமறை பொருளை அங்கனா எங்குற்றா என்று தேடிய வானோர் சேர் திருமுல்லை வாயிலாய் திருப்புகழ் விருப்பால் பாடிய அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே அப்படின்னு அந்த பதியம் முழுவதும் படுதுயர் கலையாய் பாசுபதா பரஞ்சுடரே. இந்த பதியம் பாடணும்னா நமக்கு படு துயரெல்லாம் என்ன ஆயிரும்? இல்லாம ஆயிரும். இந்த பதியத்தை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் வெண்பாக்கத்துக்கு போறாரு, ஒரு கோலை வாங்குறாரு, காஞ்சிபுரத்துக்கு போறாரு, இடக்கண்ணை வாங்குறாரு, அதுக்கப்புறம் திருவாரூருக்கு போனாரு, வழக்கண்ணையும் வாங்கிறாரு. இங்க போய் விண்ணப்பம் வச்சதுனாலதான் வடதிருமுல்லை வாயில போய் சுந்தரம் சாமி விண்ணப்பம் வச்சு படுதுறை 2 கண்ணையும் எப்படியாவது நீக்கு அப்படின்னு சொல்லி படுதுறை கலைவான்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க போறாரு? வெண்பாக்கம் போறாரு, கோலை வாங்குறாரு, காஞ்சிபுரத்துக்கு போறாரு, இடக்கண்ணை பெறாரு, அடுத்து திருவாரூருக்கு போய் வழக்கண்ணி.
அங்க விண்ணப்பம் செஞ்சா கண்டிப்பா நீங்க தான். இப்பயும் வடதிருமலையில் போனீங்கன்னா இந்த பதியத்தை பாடினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு படுதுயர் கலைந்து விடும். அப்படிப்பட்ட தனிச்சிறப்பு உடைய நாயனர் மங்கையர்க்கரசியார். அவங்களை பத்தி பாடும்போது மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமடமானி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே. சாமி எப்படிப்பட்டவரு? என்ன உருவம் உடையவர்? அழல் உருவன். பொங்கு அழல் அப்படின்னா நெருப்பு வடிவனன். பொங்கு அழல் உருவன் பூத நாயகன். வேதத்தை அருளியது யாரு? 4 வேதங்களையும் அருளியது சிவபெருமான் என்பதை மறந்துடக்கூடாது. 4 வேதமும் பொருள்களும். இந்த பாடலை எப்படி தெரியுமா பாடணும்? உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்படி பாடுறீங்களா? பாடுறேன், நீங்க கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாடுங்க. சரிதானே? இப்படி ஓது வரலாம் இப்படி பாடுவாங்க. மங்கையர்க்கரசி வளவர் கொன்பாவை வரிவளை கை மட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கழல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே ஆளவாயாவதும் இதுவே அப்படின்னு பாடுறது. இதுவே அப்படி சாமிட்டு அப்படி இறங்கி சமி 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 அப்படின்னு அப்படி இறங்கி போறோம். இதுவே ஆளவாயாவதும் இதுவே அப்படின்னு பாடணும்னா சாமி அப்படி இப்போ உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்ட்டு வந்துடுவாரு. சொக்கநாத பெருமான் சும்மா இருக்க மாட்டாரு. உடனே அருள் செய்வதற்கு அந்த அம்மா சொக்கநாதான் நாங்க. யாரு யாரு? பந்திக்கிழவி சொக்கநாதாங்க. சாமி முன்னாடி வந்து மண்வெட்டி வச்சுட்டு நின்னாரு. உள்ள வாப்பா அப்படின்னாரு. அந்த அம்மையார் சொன்னாங்க, உள்ள வாப்பா அப்படின்னதும் உடனே ஏமா நான் உள்ளுக்குள்ளதாமா இருக்கேன் அப்படின்னா. சிவபெருமான் எல்லா உள்ளத்துக்குள்ள யாரு இருக்கா? அவன் உள்ளத்துக்குள்ளதாமா இருக்கேன், இந்த வாரேமா அப்படின்னு உள்ள வந்தாராம். அப்படி குடிச்சக்குள்ள அப்படி உள்ள நுழைஞ்சாராம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிவபெருமானுடைய திருவடியை பார்த்தவர் யார் தெரியுமா உங்களுக்கு? அடி முடியும் யார் பார்த்தாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே அடி முடியும் பார்த்தாங்க 2 பேரும் போய் பார்க்க முடியல. பிரம்மா போனாரு பார்க்க முடியல, விஷ்ணு போனாரு பார்க்க முடியல. யார் பார்த்தா தெரியுமா உங்களுக்கு அடிமுடியா? சொல்லுங்க பாப்போம், கரெக்டா யாரா சொல்லுங்க. யாராவது பார்வதி தேவியாரா? பார்வதி கிடையாது. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். மதுரை மண்ணு பார்த்தது. மதுரை மண்ணு எப்படி கேக்குறீங்களா? மதுரை மண்ணுல சாமி பாதம் படாத இடம் கிடையாது மதுரையில. ஏன்னா 64 திருவிளையாடல் நடத்திருக்காரு மதுரையில. சுத்தி இருக்கக்கூடிய எல்லா ஊருக்கும் போயிருக்காரு சாமி. மதுரை மண்ணுல நடந்திருக்காரு. அந்த மண்ணு திருவடி பார்த்துருச்சா? முடி எப்படி பார்த்தாரு? பிட்டுக்கு மண் சுமந்தாரா சாமி? அந்த மண் எடுத்து சுமந்தாரா? அந்த மண் என்னதை பார்த்துச்சு? முடியும் பார்த்து. அப்படி அடியும் முடியும் பார்த்த மதுரை மண்ணு மிகச் சிறப்புடையது. மதுரை நீங்க எங்க போனாலும் சிவபெருமானுடைய திருவடியை பார்க்கலாம். அவர் பாதம் படாத இடம் கிடையாது. எப்படி திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் படாத இடம் கிடையாதோ அதே போல மதுரையில நீங்க எந்த இடத்துல நீங்க சுத்தினாலும் அங்க சாமி ஒரு அற்புதங்களை நிகழ்த்தி இருப்பார். அவருடைய திருவடி எல்லா இடத்திலும் விளங்கி தோன்றும். மதுரை மண்ணு அவ்வளவு சிறப்புடையது. அடிய முடியும் அது பார்த்துக்கோங்க. நம்ம பார்த்து நினைச்சா பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நீ முகத்தில் கண் கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் சொல்ற நிலையில நாம் அகத்தில் கண் கொண்டு பார்த்தால் நாம் திருவடியை, அன்பு செய்தால் திருவடியை பார்க்கலாம், அன்பு செய்யாவிட்டால் பார்க்க முடியும். அப்படி இந்த பாட்டுல சொல்றாரு. அப்படி ஒவ்வொரு எழுதி சொல்றாரு. அது இந்த கடைசி இந்த பாட்டை மட்டும் சொல்லிடுறேன். அப்புறம் மன்னலாம் நிகழ மன்னனாய் மண்ணும் மணிமுடி சோழந்தன் மகளாம். சோழனுடைய மகள் யாரு? மங்கையர்க்கரசி. பன்னினே மொழியாள் பாண்டிமாதேவி பாங்கினால் பணி செய்து பரவ. பாங்கினால் பணி, அன்போடு பணி செஞ்சாங்களாம். யாரு? மங்கையர்க்கரசி. அந்த பாங்கு, அந்த அன்பு,
அந்த ஒரு உரைப்பு, அந்த நிலையில போய் என்ன செஞ்சிருக்காங்க, பணி செஞ்சிருக்காங்க மதுரை திருக்கோயில்ல. விண்ணலாம் இருவர் கீழொடு மேலும் அளப்பரிதாம் வகை நின்ற அண்ணலார் ஊமையோடு இன்புறுகின்ற ஆளவையாவதும் இதுவே. எப்படி பாடுறாரு, அருமையான பாட்டு. நிறைய பாட்டு அந்த பதியம் ஃபுல்லா மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு தனி சிறப்பா பாடுறாரு. அப்புறம் ஒரு பாட்டுல சொல்றாரு, செந்துவர் வாயால் சேலன கண்ணால் சிவன் திருநீற்றை வளர்க்கும். எந்த நேரம் சிவனுடைய அந்த திருநீரை பத்தியே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா மங்கையர்க்கரசியார். சிவன் திருநீற்றை வளர்க்கும். பல இடங்கள்ல அந்த மாதிரி ஒரு சந்தமார் தரளம் பாம்புநீர் மத்தம் தன்னெடு கம்மலர் வன்னி அந்திவான் முடிசேர் சடைமுடி அண்ணல் ஆளவாயாவது என்று அந்த பதியம் முழுவதும் மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு பாட்டு, குலச்செரியாருக்கு ஒரு பாட்டு பாடி பாடி மிகுந்த பக்தி செலுத்தி ஞானசம்பந்த பெருமான் அவர் இருளை போற்றுகின்றார் என்று சொன்னால் அவங்களுடைய பாங்கு எந்தவாக இருக்கும் என்று நம்ம யோசித்து பார்க்கணும். அந்த அளவுக்கு மங்கையர்க்கரசியாருக்கு ஒரு தனிச்சிறப்பு. நாட்டை திருத்தி மன்னரை திருத்தி என்ன செஞ்சாங்க, சைவத்தை நிலைநாட்டினார்கள். ஆகையினாலே 63 நாயன்மார்கள்ல மிகச்சிறப்பு என்ன தெரியுமா, கணவரோடு சாமி திருவடி அடைந்த ஒரு, அது கற்புடைய மங்கையர்க்கரசி அம்மையார் கணவரோடு சேர்ந்து சிவபெருமானுடைய திருவடி நேரடி அடையும். அதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு மங்கையர்க்கரசி அம்மையாருடைய அந்த குரு பூஜை நன்னாள் இன்று. கொஞ்சம் இன்னைக்கு என்ன நட்சத்திரம், சித்திரை ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தை அன்று திருவடி நிலை அடைந்தார் என்று சொல்லி இதுக்கான உள்ளம் நிறைந்து போகை சிறந்து இந்த மங்கையர்க்கரசியாரை பற்றி நீங்கள் கேட்டதுன்னா உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்பூர் பாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். பக்தியால் யானுனை பழகாடும் பற்றிய மாதிரி புகழ் பாடி முத்தனமாறனை பெருவாழ்வில் முக்திய சேர்வதற்கு அருள்வாயே உத்தமதானதர் குணநேயா உப்பிலமா மணிகிரிவாசா வித்தக ஞானதத்தினி பாதா வெற்றிவேல் ஆயுத பெருமாளே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே. கைலாய பரபரி சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய் வைகண்டான் தந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திருவாவுடு தெரிவாள் நமச்சிவாய் தேவன் தைலாதி வரக்கூடியவன் திருமரபு நீடூடி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்கமளிவனும் துறக்க மன்னன் போன்முறை அரசு செய்க உறவில்லாத ஈர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் வையம் நீடுக மாமலை பண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவன் நன்னெறிதான் தலை தொங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் மூங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவே உலகலாம். அழகம் பார்வதி பதையே தென்னாடுடைய துணை போட்டு வெற்றிவேல் முகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம்.